வேத வசனத்திலே आज हम पवित्र वचन में से யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். यूहन्ना 21 अध्याय का 3रा वचन को पढ़ेंगे. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் சீமோன் பேதுரு நான் என்ன பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் என்றார். इस यूहन्ना 21 अध्याय का 3रा वचन में वो शिमोन पतरस ने कहा कि मैं मछली पकड़ने जा रहा हूँ. இந்த 3வது வசனத்தில் மொத்தம் எத்தனை சீசர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், यदि इस 3रे वचन में आप समझ के देखेंगे कितने सारे चेले थे. நீங்கள் சரியாய் எண்ணி பார்த்தால் ஒரு 7 சீசர்களை அந்த ஒரு வசனத்தில் காண முடியும். उस एक ही वचन में 7 शिष्यों के बारे में हम पढ़ते हैं. 3வது வசனத்தில் எத்தனை சீசர்கள் இருக்கிறார்கள்? उस 3रे वचन में कितने चेले हैं? 7 சீசர்கள் இருக்கிறார்கள். 7 चेलों को हम देखते हैं. முதலாவதாக பேதுரு, सबसे पहला पतरस, இரண்டாவதாக தோமா, दूसरा थॉमस था, மூன்றாவதாக நத்தானியேல், तीसरा नथानिएल நான்காவது செபதேயின் குமாரர்கள். और चौथा वो जेबदी के पुत्र लोग. செபதேயின் குமாரர்கள் 2 பேர்கள் சீசர்களாய் இருந்தார்கள். और जेबदी के 2 पुत्र चेले थे. ஒன்று யாக்கோபு, இன்னொன்று யாரு? யோவான். 2 பேரும் இருந்தார்கள். एक याकूब और दूसरा यूहन्ना. அப்போ 3 பேரோட 2 பேர் சேர்த்தால் எத்தனை பேர் ஆகுது? 5 பேர் ஆகிவிடும். तो 3 और 2 को अगर जोड़ेंगे तो 5 हो जाता அந்த है. வசனத்திலே அல்லேலூயா கடைசியில வாசிக்கும் போது यदि उस वचन के अंत में आप देखेंगे வேறு 2 சீசர்களும் அல்லேலூயா இருந்தார்கள். और 2 शिष्य वहां पर थे. செபதேயின் குமாரர்கள் 2 பேர்கள், वो जेबदी के पुत्र 2 थे. வேற 2 சீசர்கள், उनके अलावा 2 शिष्य மற்ற 3 சீசர்கள், और 3 शिष्य. மொத்தம் 3வது வசனத்துல எத்தனை சீசர்கள்? 7 சீசர்கள் இருக்கிறார்கள். कुल मिला के उस 3रे वचन में 7 चेले थे. இந்த 7 சீசர்கள்ல ஒரு சீசன் சொல்லுகிறான் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். इन 7 चेलों में से एक ने कहा कि मैं मछली पकड़ने जा रहा இது हूँ. எப்பொழுது இந்த பேதுரு சொல்லுகிறான் என்றால், इस बात को पतरस कब कहता है? நீங்க யோவான் 20வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தால், यदि आप यूहन्ना का 20वां अध्याय पढ़ेंगे சீசர்களிடத்துல 20ஆம் அதிகாரத்துல 2 தடவை அவர் காட்சி அளித்தார். और शिष्यों के पास यीशु ने 2 बार प्रकट किया. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 2 தடவை சீசர்களுக்கு காட்சி அளித்தார். यीशु के जी उठने के बाद शिष्यों को 2 बार वो प्रकट இந்த हुए. 21ஆம் அதிகாரம் அல்லேலூயா நாம் வாசித்தால் 3வது தடவை சீசர்களுக்கு காட்சி அளிக்கிறார். और अब जब हम पढ़ते तो वो 3री बार शिष्यों को प्रकट होते அல்லேலூயா हैं. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த சம்பவத்தை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். और यीशु मसीह के जी उठने के बाद का जो घटना हम इस वचन में देखते हैं. ஏன் இந்த பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான்? क्यों ये पतरस कहता है कि मैं मछली पकड़ने जा रहा நீங்க हूँ? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசித்தால், यदि मत्ती 4 अध्याय का 18 वचन से 20 को पढ़ेंगे, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசித்து பார்த்தால், मत्ती 4 के 18 से 20 वचन. ஒரு நாள் இயேசு கலிலியா கடல் பக்கத்திலே கடந்து வந்தார். एक दिन यीशु उस गलीली उस नगर के पास அப்பொழுது आए. பேதுரு அந்திரேயா போன்றவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். तो पतरस अंद्रिया ये लोग मछली पकड़ रहे थे. இயேசு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? यीशु ने उन लोगों को देखकर क्या कहा? நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை என்ன செய்வேன் என்றார், மனுஷரை பிடிக்கிறலாக்குவேன். और तुम लोग मेरे पीछे चलो और मैं तुम्हें मनुष्य को पकड़ने को करूंगा. இது ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். ये घटना 3.5 वर्ष पहले அந்த हुआ. சீசர்கள் இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு முன்னால ஊழியத்துல வருகிறதுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவம். और शिष्य लोग यीशु के पीछे चलने के 3-3.5 वर्ष पहले का ये घटना அது है. அப்படி இயேசு என் பின்னாலே வாருங்கள் என்று சொன்ன உடனே जब यीशु ने कहा कि मेरे पीछे आओ, மத்தேயு 4:20 நாம் வாசிக்கும் போது मत्ती 4 के 20 में हम पढ़ते அந்த हैं. சீசர்கள் தங்களுடைய வலை எல்லாவற்றையும் விட்டுட்டு யாருக்கு பின்னால கடந்து போனார்கள்? இயேசுவுக்கு பின்னால கடந்து उन போனார்கள். शिष्यों ने अपने जाल को छोड़कर वो यीशु के पीछे चले. ஆனால் அன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அல்ல இயேசுவுக்கு பின்னால வந்தவர்கள் लेकिन उस दिन जो ये सब छोड़कर
यीशु के पीछे आए, இப்பொழுது பேதுருக்கு தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனான். अब वो पतरस अपना दर्शन गवाया, தன்னுடைய ஊழிய காரியங்களை இழந்து போனான். उस सेवकाई की चीजों को वो भूल गया, அவன் திரும்பி அல்லது அந்த பழைய நிலைமைக்கு கடந்து போக वो விரும்பினான். पहले का वो परिस्थिति में वापस आ रहा था. இன்றைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வலை வேண்டாம், படகு வேண்டாம், இந்த தொழில் வேண்டாம், நான் இயேசுவுக்கு பின்னால போறேன்னு வந்தானோ இப்பொழுது அதே வலைக்கு பின்னால போக ஆரம்பித்தான். और जिस जाल को छोड़कर वो अभी यीशु के पीछे चलेगा करके निकला, अब उसी के पीछे वो गया. இது ஒரு பின்வாங்கி போன ஒரு அனுபவத்தை நாம் பேதுருடைய வாழ்க்கையில காண ये முடியும். पतरस के जीवन में एक पीछे हटने वाला परिस्थिति को हम देखते हैं. அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஒரு 4 விதமான பின்மாற்றத்தை, பின்வாங்கி போன அனுபவத்தை பார்க்கிறோம். लूका 15वें अध्याय में 4 प्रकार के पीछे हटने को देखते हैं. ஒன்று, அல்லேலூயா, 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனது. और पहला 100 भेड़ों में से एक खो गया. அந்த ஆடு வழிதப்பி மேய்ப்பரை விட்டு தூரமாய் போய் விட்டது. वो मार्ग भटक के वो चरवाई से दूर चला இந்த गया. ஆடு போனதற்கு காரணம் என்ன? वो भेड़ क्यों भटक गया? அந்த ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் சரியான ஒரு உறவு, ஐக்கியம் இல்லாததுனால அந்த ஆடு விலகி ஓடி போய் क्योंकि वो விட்டது. भेड़ और चरवाई का एक अच्छा संगति नहीं था, इसलिए वो अलग हो गया. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையை நாம் பின்வாங்கி போகாதிருக்க வேண்டும் என்றால் आराधना में परमेश्वर के बच्चे अगर हमें पीछे नहीं हटना है, நம்முடைய तो மேய்ப்பனாய் இயேசுவோடு கூட சரியான உறவு நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். हमारा चरवा यीशु मसीह के साथ एक अच्छा संबंध को रखना है. அவருக்கும் நமக்குள்ள அந்த ஐக்கியம் அல்லேலூயா ஆமென் உறுதியா இருக்க வேண்டும். उसके बीच और हमारे बीच एक अच्छा संगति होना இல்லை जरूरी है. என்றால் அந்த ஒரு ஆடு தப்பி அல்லேலூயா விலகி போனது போல போக வேண்டியது வரும். नहीं तो जैसे वो एक भेड़ भटक गया वैसा हम भी हो जाएंगे. இரண்டாவது பின்வாங்கி போன அனுபவம் ஒரு வெள்ளிக்காசை வைத்து அவர் பேசுகிறார். और दूसरा पीछे हटना एक सिक्के के द्वारा प्रभु बताते 10 हैं. வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசு அல்ல காணாமல் போனது. उन 10 सिक्कों में से एक सिक्का घूम गया. இது எது நிமித்தம் காணாமல் போனது என்றால் ये किस कारण घूम गया? சரியான ஒரு அக்கறை இல்லாததுனால, और क्योंकि वो देखभाल नहीं किया, ஒரு கவனக்குறைவினாலே அது அல்லையா காணாமல் போய்விட்டது. उसकी और उसने ध्यान नहीं रखा इसके लिए, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கவனக்குறைவினாலே அது இப்பொழுது காணாமல் போய்விட்டது. उसके लिए ज्यादा महत्व नहीं दिया, इसलिए वो घूम गया. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் அந்த வெள்ளிக்காசை போல இன்றைக்கு காணாமல் போய் आज बहुत से जीवन भी ऐसे उस सिक्के की तरह घूम जाता है, காரணம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான கவனம் செலுத்தல. क्योंकि उनके आत्मिक जीवन में उन्होंने ध्यान नहीं दिया. கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, ஆராதனை இல்லாம, கவனம் குறைவில இருந்து கடைசிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டமாய் போய் और थोड़ा थोड़ा ध्यान नहीं देते, वो आत्मिक जीवन में पीछे हट गए. மூன்றாவதாக ஒரு பின்வாங்கி போன அனுபவம் என்றால் और तीसरा प्रकार का पीछे हटना क्या அது है? கெட்டகுமாரனை குறித்து 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். वो 15वें अध्याय में उड़ाऊ पुत्र के बारे में हम पढ़ते இந்த हैं. கெட்டகுமாரனுக்கு என்னது அவசியமா இருந்தது? ये उड़ाऊ पुत्र को क्या चाहिए था? அவனுக்கு தகப்பனோடு கூட இருக்க வேண்டிய இஷ்டம் இல்லாமல் போய்விட்டான். वो पिता के साथ रहना नहीं चाहता था தனக்கு தான் அல்ல சுயத்திலே அவன் போக और விரும்பினான். अपने खुद के मर्जी से वो जीना चाहता था. தகப்பனோடு இருக்க வேண்டிய ஐக்கியம் அவனுக்கு பிடிக்கவில்லை. पिता के साथ का संगति उसे अच्छा नहीं लगा. அவன் இஷ்டம் போல தகப்பனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு அவன் தனிமையாய் போனான். और अपने अनुसार पिता के विरोध बात करके वो सब बांध कर चला गया. அல்லேலூயா. ரொம்ப தூரத்துல போனான். தகப்பனோடு கூட அந்த ஐக்கியம் வேண்டாம் என்று விலகி போனான். और पिता के साथ ये संगति नहीं छे करके बहुत दूर चला गया. அதனால அவன் பின்வாங்கி போய் எல்லாவற்றையும் இழந்து தவிக்க வேண்டியது வந்தது. इसलिए सब कुछ गवा कर वो रहना पड़ा. நான்காவது ஒரு பின்வாங்கி போன அனுபவம் அந்த அதிகாரத்துல மூத்த குமாரனை குறித்து और பார்க்கிறோம். चौथा पीछे हटना वो बड़े लड़के के बारे में இந்த है. மூத்த குமாரனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட குறை என்னவென்றால் वो बड़े लड़के में क्या कमी थी? அவன் தகப்பனுடைய வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். उसने कहा कि मैं पिता के घर में नहीं आऊंगा. எதுக்காக வரமாட்டேன்னு சொன்னா, उसने क्यों ऐसा कहा? அல்லது இளைய மகன் அல்லலியா அவனுக்கு தகப்பன் கன்றுக்குட்டி அடிச்சு இப்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியிலே ஆய் போனார்கள். और उसका पिता ने उस छोटे लड़के के लिए एक भेड़ बकरी काट कर एक बड़ा त्योहार जैसा மூத்த रखा. மகன் என்ன சொல்லுகிறான்? तो बड़ा लड़का क्या कहता? நான் அந்த இளைய மகனை போல் அல்ல. मैं उस छोटे लड़के जैसा नहीं அவன் हूं. எல்லாவற்றையும் விட்டு வேசிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து அதை சீரழித்து விட்டான். அவனை போல நான் வாழல. वो तो सब कुछ नष्ट करके वेश्यों के साथ रहकर जी रहा था. நான் தகப்பனோடு கூட ஐக்கியமாய் இருந்து கீழ்ப்படிந்து நான் வாழ்ந்தேன். लेकिन मैं तो पिता के संग रहकर पालन करके जीता था. ஆனால் எனக்கு என் தகப்பன் என்னது கூட கொடுக்கலங்கிறான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதுதான் அவனுக்குள்ள பிரச்சனையா இருந்தது. लेकिन उसका तकलीफ ये था कि मेरा पिता ने मेरे लिए एक बकरी भी नहीं काटा. ஆனால் அவனை போல இல்ல. அவனை பார்க்கல நான் விசேஷித்தவன், நான் நல்லவனா இருந்தேன். और मैं उस छोटे लड़के से भी बहुत अच्छा जीवन जीता. இதுதான் பெரிய ஒரு அது பெருமை அவனுக்குள்ள இருந்தது. और ऐसा एक बड़ा घमंड उसके अंदर அவனை था. பார்க்கல நான் பெரிய நல்லவன். उससे भी ज्यादा मैं अच्छा हूं. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதான் அவன் மோசத்துல கொண்டு போயிருது. आज बहुत से आत्मिक जीवन में ऐसा ही खराबी है. ஆவிக்குரிய பெருமையில
விழுந்து போகிறார்கள். आत्मिक प्रकार का घमंड में वो நான் रहते அவளை हैं। பார்க்கல நல்லவ, நான் இவனை பார்க்கல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப சூப்பர் பவர்ல இருக்கிற சூப்பர் குவாலிட்டில இருக்கிறார். मैं उससे भी ज्यादा आत्मिक में हूँ। நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். हम लोग तुलना करके देखते हैं, மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். हम दूसरों के साथ जोड़ के देखते हैं। மூத்தவன் அப்படித்தான் தன்னை தம்பியோடு ஒப்பிட்டு பார்த்து விழுந்து போனான். उस बड़े लड़के ने भी छोटे भाई के साथ तुलना करके देखा, தம்பியோடு ஒப்பிட்டு பார்த்து வீட்டுக்குள்ள வராமல் வெளியே நின்று கொண்டிருந்தார். और भाई के साथ जब उसने देखा तो वो घर के बाहर रह தேவ गया। பிள்ளை எதுவும் நம்மை அல்லேலூயா ஆமென் தகப்பனை விட்டு பிரிக்காதபடிக்கு அல்லேலூயா கர்த்தரை விட்டு பிரிக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். प्रिय परमेश्वर के बच्चे, कोई भी बात प्रभु से अलग न करे, इसके लिए जागृत रहना है। இங்கே பேதுரு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? यहाँ पे पतरस क्यों कहता है कि मैं मछली पकड़ने जा रहा அவனுடைய हूँ? தேவைகளை குறித்து இப்பொழுது சிந்திக்க ஆரம்பித்தான். अब वो अपने जरूरतों के बारे में सोचने लगा। யார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார்? कौन हमारे जरूरतों को पूरा எப்படி करेगा? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்? இனி மீன் பிடிச்சாதான் தேவைகள் சந்திக்கப்படும் என்று புறப்பட்டார். कैसा हमारा जरूरत पूरा पड़ेगा? अब मछली पकड़ेंगे तो ही वो पूरा होगा। நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் வாசித்து பார்த்தால், यदि यूहन्ना 8वां अध्याय, லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, लूका का 8वां अध्याय 3रा वचन पढ़े லூக்கா तो 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசித்தால், लूका 8:3 में அங்கே யோவான் நாளை குறித்தும் சூசன் நாளை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். उधर सूसन और यूहन्ना के बारे में हम இந்த पढ़ते हैं। யோவான் நாளும் சூசன் நாளும் பெரிய பணக்காரிகள். और ये दोनों स्त्रियां भी बहुत अमीर थे। அதுபோல பல ஸ்திரீகளும் அங்கே இருந்தார்கள். उस प्रकार से और भी स्त्रियां இவர்கள் थी। எல்லாம் எப்போது இயேசுவோடு கூட அல்லேலூயா நடந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். ये लोग हमेशा यीशु के साथ सेवकाई करते ஆனால் थे, அவர்கள் எப்படி ஊழியம் செய்தார்களா? लेकिन वो कैसे करते थे? தங்களுக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாம் அந்த ஊழியத்துல செலவழிச்சு இயேசுவுக்கு என்னென்ன தேவையோ சாப்பாட்டு காரியங்கள் எல்லா காரியங்களை அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியை செலவழிச்சு அவருக்கு ஊழியம் செய்தார்கள். अपने पास जो भी आर्थिक चीजें थे उन्होंने खर्च करके प्रभु के लिए सेवकाई की। இயேசு இருக்கிற வரைக்கும் பேதுருவுக்கோ மற்ற சீசர்களுக்கோ தேவைகளை பற்றிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. और यीशु के रहते हुए कोई भी शीशे या यीशु के लिए कोई कमी नहीं था। யாராவது ஒரு ஆள் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு படையோட போயிருவாங்க 12 பேர் எல்லாரும். और जब कभी यीशु कोई पुकारता तो 12 लोग ऐसा साथ में चले जाते எல்லாரும் थे, போய் உட்கார்ந்துருவாங்க. सब लोग जाकर बैठते அப்ப थे। சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டு தான் அன்னைக்கு வீட்டுக்கு போவாங்க. तो वो लोग खाना भरपूरी से खा के लौटते ஒன்றும் थे, பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. उनके जीवन में कोई कमी नहीं था। ஆனால் இப்ப இயேசு என்ன செஞ்சா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். लेकिन अब यीशु मरकर जी उठ गए। இப்பொழுது இனி என்ன செய்வது என்று ஒரு பெரிய ஒரு அல்லேலூயா வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய நிலைமையில और வந்துருச்சு. जीवन में वो लोग सोचने लगे कि अब क्या कर सकते हैं। அல்லேலூயா தன்னுடைய தேவைகளை குறித்து அதிகமாய் இந்த பேதுரு சிந்திச்சதுனால அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இனி மீன் பிடிக்க போனாலே ஒழிய நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாது. क्योंकि जरूरतों के बारे में ज्यादा सोचा तो पतरस सोचा मछली पकड़ना எத்தனை பேர் चाहिए। விசுவாசிக்கு கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்க ये வல்லவர்? तो लोग कहते हैं प्रभु हमारे सारे जरूरतों को पूरा करता है। எல்லா தேவைகளை இந்த 2022ல அவர் சந்திக்க வல்லவராய் इस இருக்கிறார். 2022 में सारे जरूरतों को पूरा कर सकता அதுல है, பின்வாங்கி போகாதபடிக்கு, ताकि हम पीछे नहीं हटे, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு आत्मिक जीवन में हम दुखी ना हो, நாம் இன்னும் உறுதியாய் நிற்க வேண்டியது அவசியம். हमें और स्थिर रहना जरूरी है। இந்த பேதுரு அடிக்கடி இமோஷன்ல அல்லது வாழ்ந்து ये கொண்டிருந்தார். पतरस हमेशा भावना में जीता था। சில சமயத்துல நல்ல உற்சாகமாய் காணப்படுவார் பேதுரு. कुछ समय पतरस उत्साह में रहता था சில சமயத்துல ரொம்ப டவுன் ஆயிருவார். और कुछ समय बहुत दुखी பேட்டரி சார்ஜ் இல்லாம போன மாதிரி அப்படியே பொத்துன்னு போயிருவார். और जैसे बैटरी का चार्जिंग उतर जाता है वैसा हो जाता है। இப்படித்தான் அல்லேலூயா ஒரு இமோஷன்ல ஒரு உணர்ச்சியில போய்கிட்டு இருந்தார். और ऐसे भावना के साथ वो जीता था, திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு பொத்துன்னு போயிருவார். कभी अच्छे से रहता था, कभी बहुत दुखी। இது எதுவரைக்கும் அப்படி பேதுரு வாழ்ந்தார் என்றால், और पतरस कब तक ऐसा जिया? பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் இப்படித்தான் அவர் வாழ்ந்தார். उस पेंटेकोस्ट के दिन तक वो ऐसा जीता था। பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாரு, கொஞ்சம் பொத்துன்னு போயிருவார். पेंटेकोस्ट के दिन तक वो ऐसे ही कभी ऊपर कभी नीचे ஆனால் रहता था। என்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே ஆவியானவர் அவனை நிரப்பினாரோ, जिस पेंटेकोस्ट के दिन में पवित्र आत्मा ने उसे भरा, அதற்கு பிறகு எல்லாம் வித்தியாசமாய் மாறி போனது. उसके बाद सब कुछ उसके जीवन में बदल गया। ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆட்டம் இல்ல, அல்லேலூயா அவன் மேலைகள் அல்ல, ஒரு ஸ்டெடியா ஆவியானவர் அவனை நிறுத்திட்டாரு. अब आत्मिक जीवन में वो गड़बड़ी में हिलता नहीं था, लेकिन स्थिर रह गया। எத்தனை பேர் ஆவியானவர் நம்மை அல்லேலூயா ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்த வல்லவராய் कहते लोग இருக்கிறார். कहते हैं कि पवित्र आत्मा में स्थिर करना चाहता है। இன்னைக்கு ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க आज வேண்டும். पवित्र आत्मा को आप स्थान दो। ஆவியானவர் அதிகமாய் உள்ள வந்து அவர் கிரியை செய்யும் போது, பலப்படுத்தும் போது, जब पवित्र आत्मा अंदर के कार्य करता और बल देता இந்த है, ஆவிக்குரிய வாழ்க்கை மேல கீழ இல்லாமல் உறுதி இல்லாமல் இருக்காது. எப்போதும் ஸ்ட்ராங்கா ஆவியானவர் நிறுத்துவார். तो आत्मिक जीवन कभी ऊपर कभी नीचे नहीं, लेकिन स्थिर रहता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த பேதுரு எல்லாரையும் பார்த்து சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன். अब पतरस सबको देखकर कहता है कि मैं मछली पकड़ने जा அப்பொழுது रहा हूं। 21ஆம் அதிகாரம் 3வது
வசனத்துல மற்ற 6 சீசர்களும் என்ன சொல்றாங்க? तब यूहन्ना 21 के 3 में बाकी शिष्यों ने क्या कहा? மற்ற 6 சீசர்களும் யோவான் 21:3 3வது வசனம் 4வது வசனம் வாசித்தால் 6 பேரும் சொல்றாங்க, நாங்களும் யாரோட வருகிறோம்? நாங்களும் உன்னோடு கூட வருகிறோம் மீன் பிடிக்க. और यूहन्ना 21 के 3 में बाकी शिष्यों ने भी पतरस से कहा कि हम तेरे साथ இப்ப आ எத்தனை रहे हैं। பேர் டீமா புறப்பட்டாச்சு? अभी कितने लोग झुंड में जा रहे हैं? 7 பேர் சேர்ந்து மீன் பிடிக்க புறப்பட்டு போயாச்சு. 7 लोग एक साथ मछली पकड़ने जा रहे हैं। பின்வாங்கினது எத்தனை பேர்? முதல்ல पहले कितने लोग पीछे हटते हैं? ஒருத்தன் தான் பின்வாங்கினான். सिर्फ एक व्यक्ति पीछे हटा। ஆனால் இப்ப அது எத்தனை பேரை பாதிக்க ஆரம்பிச்சது? लेकिन अब कितने लोगों पर वो असर 6 பேரை பாதிச்சிருச்சு. 6 लोगों पर उसने असर किया। நீங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் வாசித்தா जब गिनती का 13 अध्याय को पढ़ेंगे, எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்துல மோசே 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார். और मूसा ने कुछ 12 जासूसों को उस कानान देश को देखने के வேவு भेजा। பார்க்க அனுப்பின 12 பேர்கள்ல 10 பேர் திரும்பி வந்து சொன்னார்கள். 12 में से 10 लोग लौट कर कहे, அந்த 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல उस வாசித்தால் 13 अध्याय का 31 वचन में, இந்த கானான் தேசத்தை நம்மளால பிடிக்க முடியாது. इस कानान देश को हम कब्जा नहीं कर அங்கே सकते हैं, இருக்கிறவர்கள் நம்மை பார்க்கல எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? பலவான்களா இருக்கிறார்கள். நாம் அவர்களோடு யுத்தம் பண்ண முடியாது. क्योंकि वहां रहने वाले लोग हमसे भी बलवंत है, इसलिए हम वहां पर कब्जा नहीं कर सकते அவர்கள் हैं। நம்மை பார்க்கலும் பலவான்களா இருக்கிறார்கள். இது முடியாத காரியம் என்று அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண और ஆரம்பித்தார்கள். क्योंकि वो लोग हम लोग से बलवंत है, इसलिए हम वो कब्जा नहीं कर सकते, ऐसा शिकायत किया। எத்தனை பேர் முடியாதுன்னு சொன்னாங்க? कितने लोगों ने कहा कि नहीं होगा? ஒரு 10 பேர் தான் முடியாதுன்னு சொன்னாங்க. 10 लोगों ने कहा कि नहीं हो पाएगा। ஆனால் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அது எத்தனை பேரை பாதித்தது என்று நாம் பார்க்க முடியும். लेकिन गिनती 14 अध्याय का पहला वचन में कितने लोगों पर उसका असर हुआ? சபையார் எல்லாரும். पूरा प्रजा पर असर हुआ। சபையார் எல்லாரும்னா எத்தனை பேர்னு அர்த்தம்? और पूरा प्रजा का मतलब, ஹalleluya, காலேப் யோசுவாவை தவிர ஒரு 6 லட்சம் பேருக்கு அதிகமாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு ராத்திரி முழுவதும் அழுது கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் புலம்புகிறார்கள். कालेब और यहोशू को छोड़कर 6 लाख लोग उस रात को रोकर पुकार रहे थे। ஓலை ஆமே 10 பேருடைய பாதிப்பு இப்ப எத்தனை பேருக்கு பாதிப்பாய் போச்சு? ஹalleluya, ஆமே லட்சக்கணக்கில் அது பாதிக்கப்பட்டார்கள். और वो 10 लोग के कारण लाखों लोग ऐसा निराश हो गए। அப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளை பின்வாங்கி போனால் तो यदि एक प्रभु का दास पीछे அது हटे, ஒரு 4 பேரையாவது பாதிக்க வேண்டிய நிலைமை ஆகும். तो शायद 4 लोगों को पीछे हटने को मजबूर எத்தனை करे। பேர் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என் மூலமா யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் कहते பாதிக்கப்படக்கூடாது. लोग कहते कि मेरे कारण किसी का भी आत्मिक जीवन पीछे नहीं हटना चाहिए, யாரும் பின்வாங்கி போக கூடாது. कोई भी पीछे नहीं हटना चाहिए। என்னை உறுதிப்படுத்துவார். मुझे तो स्थिर बना, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்ட்ராங் ஆக்கும். मेरे आत्मिक जीवन को बलवंत बना, அது என் மூலமாய் சிலர் பலப்பட வேண்டும். मेरे कारण कुछ लोग बलवंत होना என் चाहिए, மூலமாய் சிலர் ஸ்திரப்பட வேண்டும். मेरे कारण कुछ लोग स्थिर होना அதில் चाहिए। அதற்கு காரணமாய் என்னை மாற்றும். उसका एक कारण मुझे बना। ஆனால் பேதுரு இப்போது பின்வாங்கி போனதுனால लेकिन अब क्योंकि पतरस पीछे हट गया, அவனோடு கூட ஒரு 6 பேர்கள் இப்பொழுது பின்வாங்கி போனார்கள். उसके साथ 6 लोग अब पीछे हट गए। ஹalleluya, நாம் என்ன வாசிக்கிறோம்? वहां पर हम क्या पढ़ते அந்த हैं? 3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்போ உம்மோடு கூட வருகிறோம் சொல்லி அந்த ராத்திரியில என்ன போட்டாங்க? அந்த ராத்திரியில வலை போட்டாங்க. 7 பேரும் போய் வலை और போட்டாங்க. 7 लोगों ने उस रात को साथ जाकर उस जाल को बिछाया। ஆனால் எத்தனை மீன் கிடைக்கலன்னு பார்க்கறாங்க. அவன் 3வது வசனம் 4வது வசனம் அவர்கள் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை. और पूरे रात को उन्होंने मछली पकड़ने की कोशिश किया, कुछ नहीं मिला। இவங்க நினைச்சாங்க அதுல போய் சாதிச்சிடலாம்னு ये சொல்லி. लोगों ने सोचा कि कुछ हम कर सकते हैं। பேதுரு நினைச்சா போயிட்டு அள்ளி கேட்டுட்டு வந்துடலாம். पतरस ने सोचा जाकर बहुत लेकर हम आएंगे। சில பேர் அப்படித்தான் நினைக்காங்க. ஹalleluya, அமேன், துபாயில போய் அள்ளி கேட்டுட்டு வந்துடலாம். और कुछ लोग ऐसा ही सोचते कि मैं दुबई जाकर बहुत कमा कर लेके आऊंगा। ஆனால் எதிர்பார்க்கிறது போல சில சமயம் என்ன செய்யாம போயிடும், அவன் நடக்காமல் போயிடும். लेकिन कुछ समय अपेक्षा के जैसा कुछ होता नहीं है। இவர்கள் ராத்திரி முழுவதும் ஹalleluya வேலை செய்தார்கள், மீன் பிடிச்சார்கள். ஆனால் எதிர்பார்த்தது போல ஒன்றும் நடக்கவில்லை. ये लोग रात भर काम के मछली पकड़ने की कोशिश की, लेकिन कुछ मिला नहीं। இந்த நாளில் எத்தனை பேர் எதிர்பார்த்தது போல நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்க? इस दोपहर के समय कितने लोग सोचते कि मेरे योजना अनुसार எத்தனை कुछ பேர் नहीं हुआ, ஆண்டவரே எதிர்பார்த்தபடி நடக்கவில்லையே? प्रभु मैंने जैसा चाहा कुछ भी नहीं हुआ है। ஹalleluya, ஆமென். காரணம் என்ன? उसका कारण क्या है? காரணம் என்ன? उसका कारण क्या அங்கே है? இயேசு அவர்களோடு கூட இல்லாமல் இருந்தார். वहां पर यीशु उनके साथ नहीं थे, அவன் இயேசுனுடைய சமூகம் அவர்களோடு இல்லாமல் இருந்தது. यीशु का उपस्थिति नहीं था। யோவான் 15:5 அவர் சொல்றாரு, यूहन्ना 21 के 5 में वो कहता என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது?
முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. यूहन्ना 15 के 5 में मुझको छोड़ को कुछ नहीं कर सकता என்னை है அல்லாமல் அல்லது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. और मेरे बिना आप कुछ भी नहीं कर सकते हो. அப்ப ராத்திரி முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்ட அந்த பிரயாசம் என்னாய் போனது? எல்லாம் வீணாய் போனது. तो रात भर उनका परिश्रम व्यर्थ हो गया. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஆண்டவரே என் பிரயாசங்கள் வீணாய் போக கூடாது என்றார். इस वर्ष में कितने लोग कहेंगे कि मेरा परिश्रम व्यर्थ नहीं होना கரத்தை चाहिए. உயர்த்தி சொல்லுவோம் 2022 ஆண்டவரே என் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். हाथ लगाओ कि 2022 में मेरे कार्यों को तो सफल என் कर, கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க मेरे வேண்டும். हाथों के कामों को तो आशीष कर. அல்லேலூயா. உபாகமம் 22:12 சொல்றாரு, उपदेशकरण 22 का 12 में वो कहता, நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் तेरे हाथ என்கிறார். से जो काम करता है उससे मैं सफल और आशीष करूंगा. 128 சங்கீதம் 2வது வசனத்துல சொல்லும்போது, परिषद 128 के 2 में जब वो உன் कहता கையின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். और तेरे हाथ का जो मेहनत है उसे तू खाएगा. அந்த கையின் பிரயாசம் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் அதற்கேற்ற பலனை அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தர வேண்டும். और वो व्यर्थ ना हो इसके लिए परमेश्वर को आशीष करना चाहिए. அது கர்த்தர் தான் செய்ய முடியும். वो प्रभु ही कर सकते हैं. அதான் சொல்றார், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் इसलिए प्रभु कहता है अगर घर प्रभु नहीं बांधता है கட்டுகிறவனுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? விருதாவா तो இருக்கும். जो घर बांधता है वो सब व्यर्थ होगा. சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராயில். परिषद 127 का पहला वचन அதை में है, கட்டுகிறவனுடைய பிரயாசம் வீணா இருக்கும். जब तक प्रभु घर नहीं बांधता तो वो व्यर्थ में இந்த होगा. நாளிலே தேவ பிள்ளையே கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आज आपको समझने की प्रभु आपके कार्यों को आशीष करना चाहता எத்தனை है. பேர் கர்த்தர் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்? कहते लोग कहते हैं कि प्रभु आपके मेहनत को आशीष கையின் करेगा, வேலைகளை ஆசீர்வதிப்பார். आपके हाथ के कामों को आशीष करेगा. விசுவாசத்தோட சொல்லுவோம், கையை வைத்து ஆண்டவரே நீர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நான் विश्वास से कहो कि प्रभु तो ஸ்தோத்திரம். हाथों के काम को आशीष करेगा, इसके लिए धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. प्रभु महान परमेश्वर ஒரு है. இடத்துல அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், एक जगह पर प्रेरित तो पौलुस कहता है, கலாத்தியர் 4:11 சொல்லும்போது, गलातियों 4 का 11 में, கலாத்தியர் 4:11 வசனத்துல அவர் சொல்றாரு, गलातियों 4 के 11 में, கலாத்தியா சபையே गलातियों कलीसिया, நான் உங்களுக்காக பட்ட பிரயாசங்கள் मैंने जो तुम लोग के लिए मेहनत किया, வீணாய் போகுமோ என்று நான் நினைக்கிறேன். मैं सोचता हूँ कि वो व्यर्थ ना हो जाए. நான் பயப்படுகிறேன். मैं डरता हूँ காரணம் உங்களுக்காக நான் பட்ட பிரயாசங்கள் என்னாய் போயிருமோ நினைக்கிறேன். வீணாய் போயிட்டோம் என்று காரணம் பயப்படுகிறேன். मैं डरता हूँ कि मेरा परिश्रम व्यर्थ ना हो जाए. தேவ பிள்ளையே பல தடவை இப்படித்தான் ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. और परमेश्वर के प्रिय बहुत बार ऐसा एक डर आपके ஐயோ अंदर है என்னுடைய உழைப்பு வீணாய் போயிருமோ, कि मेरा कमाई व्यर्थ ना நான் हो, பட்ட கஷ்டங்கள் வீணா போயிருமோ. मेरा मेहनत व्यर्थ ना हो. அல்லேலூயா. தேவ பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருக்கும்போது प्रभु के बच्चे जब ऐसा एक डर से आज आप जीते हैं, ஆவியானவர் எல்லா பயத்தையும் நீக்க விரும்புகிறார். पवित्र आत्मा सारा डर को निकालना அதுக்கு चाहता है. அதுக்கு தேவை ஆண்டவருடைய சமூகம் நமக்கு தேவை. और उसके लिए परमेश्वर का उपस्थिति चाहिए. ஆண்டவரே நீங்க வாங்க, और प्रभु तू आ, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, तू मुझे आशीष நீங்க कर, என்ன நடத்துங்க. तू मुझे चला. அந்த வித்தியாசத்தை நாம காண முடியும். तब उस फर्क को हम देख सकते இப்ப हैं. ராத்திரி முழுவதும் ஒண்ணும் கிடைக்கல. अब जब रात भर कुछ नहीं मिला, பேதுரு ஒருவேளை என்ன சொல்லிருப்பார்? शायद पतरस ने क्या कहा மற்ற होगा, சீசர்களை பார்த்து என்ன சொல்லிருப்பார்? बाकी शिष्य से क्या कहा होगा. காரணம் எல்லார்கிட்டயும் இவன் சொல்லணும்ல, காரணம் 6 பேர் இவன் தானே கூட்டி வந்தவன். और अब तो उसको कहना ही है ना, क्योंकि 6 जन को उसने बुलाया. அவங்கிட்ட பேதுரு என்ன சொல்லிருப்பார்? उन लोगों से उसने क्या कहा होगा, இன்னைக்கு டயம் சரியில்லை நமக்கு. आज हमारा समय खराब है, டயம் சரியில்லை, அதனால மீன் ஒண்ணும் கிடைக்கல. आज समय खराब है इसलिए मछली नहीं मिला. சில பேர் எதை குறை சொல்லிடுறது, कुछ लोग किस पर दोष எதை குறை लगाते हैं, சொல்லிடுறது, किस पर दोष लगाते ஒண்ணும் हैं. நடக்கலன்னா டயம் சரியில்லைன்றாங்க. यदि कुछ होता नहीं तो समय खराब है कहते हैं. டயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. समय तो अच्छा ही है. எத்தனை பேர் டயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு? कितने लोग कहते हैं कि समय अच्छा ही அவர் है. சொல்றாரு ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிக்கும் போது சொல்லணும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின वो நாள். कहता है कि हर सुबह आपको कहना है कि आज का दिन प्रभु ने बनाया है, இதிலே நாம் மகிழ்ந்து என்ன செய்யணும்? களி கூற கடவுள். और इसमें हमें आनंदित होना है. எல்லா நாளும் நல்ல நாள் தான். हर रोज अच्छा ही है. எல்லா நேரமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல நேரம் தான். हर समय परमेश्वर के बच्चों के लिए अच्छा ही है. அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். प्रभु आशीष करना चाहते हैं. அல்லேலூயா. हालेलुया. அவன் இவன் நினைச்சா எனக்கு நல்லா தெரியும், கடல்ல அலைய மீன் பிடிச்சு பழக்கம் இருக்குது, எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு 25 வருஷமா கடல்ல மீன் போட்டு வலை போட்டு பிடிச்ச அனுபவம் இருக்கு. और इसने सोचा कि 25 वर्ष से उस मछली पकड़ने का अनुभव मेरे पास है. பேதுருவுக்கு அனுபவம் இருக்கு, அனுபவத்துல அவன் சார்ந்து போக और ஆரம்பிச்சான். पतरस के पास क्योंकि अनुभव था उसके साथ वो जाना चाहता था. இயேசுவை சார்ந்து வாழ வேண்டியவன் அனுபவத்தை சார்ந்து இப்ப வாழ போனான். जिसको यीशु पर भरोसा करके जीना था अब अपने अनुभव में उतरना ஆனால் था. 25 வருஷமா மீன் பிடிச்சு 40 வருஷமா மீன் பிடிச்ச அனுபவம் இப்ப குப்பையில போயிருச்சு. लेकिन अब 25 और 40 वर्ष का अनुभव व्यर्थ हो गया. அவனுடைய அனுபவம் எல்லாம் வீணா போயிருச்சு. उसका अनुभव सब அந்த व्यर्थ हो ராத்திரி गया. ஒண்ணும் கிடைக்கல. उस रात को उसे कुछ भी नहीं தேவ मिला. பிள்ளையே அனுபவம் இருக்கலாம் உங்களுக்கு.
உங்களுக்கு प्रिय परमेश्वर के बच्चे, शायद आपके पास अनुभव ஆமென். होगा, சில காரியங்கள்ல நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், कुछ कार्यों में आप बहुत अच्छे से जानते நல்ல होंगे, நாலேஜ் இருக்கலாம், சில காரியங்கள் अच्छा बुद्धि विवेक हो சில सकता है, தொழிலை பற்றி நாலேஜ் இருக்கலாம், कुछ व्यापार के बारे में नॉलेज हो ஆனால் सकता है, எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் இயேசு இல்லைன்னா ஒண்ணுமில்லை. लेकिन चाहे कितना भी ज्ञान हो, यीशु नहीं तो कुछ भी नहीं होगा। எத்தனை பேர் இயேசு இல்லைன்னா ஒண்ணு இல்லை? ये तो लोग कहते हैं कि यीशु के बिना कुछ भी नहीं நம்முடைய होगा। அனுபவத்தை பார்க்கலாம், நம்முடைய நாலேஜை பார்க்கலாம், இயேசப்பா வேணும் நம்மளோட. हमारे अनुभव और ज्ञान से भी ज्यादा यीशु हमारे संग होना चाहिए। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இல்லை என்றால் நம்முடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போகும். नहीं तो हमारा परिश्रम सब व्यर्थ होगा। அப்படித்தான் இவர்கள் ராத்திரி முழுவதும் வலை போட்டு பார்த்தார்கள், और ऐसे उन्होंने रात भर जाल को அவர்கள் बिछाया, வாலி அதிகமாய் உழைத்து பார்த்தார்கள், ज्यादा परिश्रम करके அவர்கள் देखे, எல்லாம் செய்து वो பார்த்தார்கள், लोग सब करके देखे, ஆனால் நினைச்சது மாதிரி நடக்கல, लेकिन जैसा उन्होंने सोचा वैसा कुछ नहीं हुआ, எதிர்பார்த்தது மாதிரி நடக்கல. जैसा विचारा कुछ नहीं हुआ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை பேதுரு சொல்லிருக்கலாம், அல்ல மற்ற சீசர்களை பார்த்து, और शायद पतरस ने दूसरे शिष्यों से कहा होगा, இந்த கடல் முன்னால மாதிரி இல்லை இப்போ ரபஸ். अब ये समुद्र पहला जैसा नहीं இந்த है, சமுத்திரம் இந்த கடல் முன்னால மாதிரி, முன்னால நல்ல மீன் பிடிக்கும், மீன் கிடைக்கும், இந்த கடல் இப்போ அல்ல கடல்ல ஒண்ணு சரி, இந்த கடலே சரியில்லை. और इस समुद्र में पहले तो मछलियां थी, लेकिन अब ये ऐसा पहले जैसा சில नहीं பேர் है। பின்வாங்கி நஷ்டப்பட்டு கிடக்கும் போது कुछ लोग जब पीछे हटके दुखी होते हैं, அண்ணனை குறை சொல்லி, அக்காளை குறை சொல்லி, அல்ல தங்கச்சியை குறை சொல்லி, கடைசிக்கு ஊழியக்காரனை குறை சொல்லி, கடைசிக்கு இயேசுவே குறை சொல்ல और ஆரம்பிச்சாங்க. भाई बहन या प्रभु के दास, और फिर अंत में यीशु का ही दोष देते हैं, யார் மேல பழி போடுறது? और किसके ऊपर इल्जाम को लगाते தோல்வி हैं। வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது யார் மேலே அது பழி போட்டு அதை சமாதானப்படுத்துறது. जब नुकसान और हरावट आता है, किसी पर दोष लाके उसके पीछे जाते ஆனால் हैं, இப்பொழுது எல்லாம் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் அந்த பிரயாசம் எல்லாம் வீணாய் போய் அல்லேலூயா விடிஞ்சு கிடக்குது. लेकिन अब वो सारा परिश्रम नष्ट होके वो वहां पर खड़ा था। எத்தனை பேர் அது இப்ப விடிஞ்சிருச்சு? எத்தனை ये तो பேர்? लोग कहते हैं कि अब सुबह हो चुका। 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தா, यदि यूहन्ना 21 के 4 को पढ़ेंगे, 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம், விடியற் காலம் ஆன போது ரபா, और जब सुबह का समय हो அவன் गया, யார் வந்து நின்னது கரையில? இயேசு வந்து கரையில நிக்கிறார். उस नदी किनारे कौन खड़ा था? यीशु थे। விடியற் காலம் ஆயிருச்சு. जब सुबह का समय हो गया, ராத்திரி முழுவதும் வலை போட்டாங்க, அல்லேலூயா, ஆமென், ராத்திரி ஒண்ணும் கிடைக்கல, இப்ப விடியற் காலம் ஆயிருச்சு. और रात भर जाल बिछाई, कुछ नहीं हुआ, लेकिन अब सुबह हो गया। ஏசப்பா எப்ப வலை போட சொல்றாரு? और यीशु कब जाल बिछाने को कहते हैं? ஏசப்பா எப்ப வலை போட சொல்றாரு? और यीशु कब जाल बिछाने को कहते हैं? ராத்திரி அல்லேலூயா போட சொன்னாரா, இப்ப காலையில போட சொல்றாரா? क्या रात को बिछाने को कहे या सुबह को? எப்ப ஏசப்பா வலை போட சொல்றாரு? ரபா, कब जाल फैलाने को அவர் कहते हैं? காலையில வலை போட சொல்றாரு. वो सुबह को फैलाने को कहते மீன் हैं। பிடிக்கிறவர்கள் எப்ப மீன் பிடிப்பாங்க? मछली पकड़ने वाले कब मछली पकड़ते எப்ப हैं? மீன் பிடிப்பார்கள்? ராத்திரி மீன் பிடிக்க वो போவார்கள். लोग रात को मछली पकड़ने சாயங்காலம் जाते हैं, போய் ராத்திரி முழுவதும் அங்கே கடலுக்குள்ள இருந்து மீன் பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வராங்க. शाम को जाकर रात भर मछली पकड़ के सुबह घर को ले आते காரணம் हैं, இந்த மீன்கள் எல்லாம் எப்பதான் மேல வரும்? क्योंकि वो मछलियां कब ऊपर आता இந்த है? மீன்கள் ராத்திரி தான் மேல வந்து நிக்கும். जो मछली है तब रात को ही ऊपर आता है, அப்படியே ஆடிக்கிட்டே நிப்பாங்க தண்ணிக்குள்ள. और मछली ऊपर आके तैरता அப்படி रहता है। ஆடிக்கிட்டு இருக்கிற மீன்களை அப்படி வலை போட்டு காப்புன்னு அலையில கொண்டு வந்துடுவாங்க. और जब वो लोग ऊपर ऐसा तैरते तो जाल बिछाकर ले आते हैं, சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் அகப்போட ராத்திரியில ரபா. और छोटा से बड़ा मछली रात को जाल में ஆனா फंसता है। ஏசப்பா வந்து சொல்றாரு, நீ காலையில இப்ப போடுங்கிறார் ரபா. लेकिन यीशु सुबह को आकर कहते हैं कि अब तू जाल को எத்தனை பேர் बिछा। நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல ये तो लोग कहते हैं कि हमारा मार्ग उसका मार्ग नहीं எத்தனை है, பேர் நம்ம மெத்தட் அவர் மெத்தட் இல்ல ரபா. हमारा तरीका परमेश्वर का तरीका नहीं இன்னைக்கு है। உங்க மெத்தட் எல்லாம் கர்த்தர் ஆளலி அப்புறப்படுத்திட்டு அவர் மெத்தட்ல சில காரியங்களை உங்களுக்கு செய்ய போறார் ரபா. आज हमारे तरीके को छोड़कर प्रभु अपने तरीके से कुछ करना चाहता है। அவருடைய அவருடைய ஆளலி அவருடைய வழியே வித்தியாசமா இருக்குது. उसका मार्ग ही अलग है, அவருடைய நினைவுகள் வித்தியாசமா उसके இருக்கு. सोच ही अलग है, அவருடைய செயல்கள் வித்தியாசமா उसके இருக்கு. क्रियाएं अलग है। நீங்க நினைக்க ராத்திரி போட்டா தான் கிடைக்கும், ராத்திரி போட்டா தான் மீன் கிடைக்கும், ஆனால் ஏசப்பா சொல்றாரு உனக்கு காலையிலே நான் தருவேங்கறாரு. और आप लोग सोचते हैं रात को मेहनत करें तो ही होगा, लेकिन प्रभु सुबह को भी करने तैयार எத்தனை है। சொல்ற எந்த நேரத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ये तो முடியும். लोग कहते हैं प्रभु कभी भी आशीष कर सकता है, எந்த காலத்திலும் கர்த்தர் உயர்த்த முடியும். किसी भी समय परमेश्वर उठा सकता அது है, எந்த நேரத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். किसी भी समय परमेश्वर अद्भुत कर सकते हैं। அவர் இப்பொழுது விடிஞ்சு போயிருச்சு பார்க்கறார். और अब देखते हैं कि वो सुबह हो चुका எத்தனை था, பேர் நம்முடைய விடியற் கால வெளுப்பை போல சுகவாழ்வு நமக்கு और வருதுங்கறீங்க. कहते लोग कहते हैं कि एक अच्छा एक समय सुबह के समय जैसा आता யெஷயாவின் है। புத்தகம் 58:8ல வாசிக்கிறோம். यशायाह के 58 अध्याय 8वां वचन, யெஷயாவின் புத்தகம் 58:8ல வாசித்தா, और यशायाह 58 के 8 वचन में, விடியற் காலத்து வெளிச்சத்தை போல உன் சுகவாழ்வு என்ன செய்யும்? துளிர்க்கும். और जैसे सुबह का वो प्रकाश है वैसे आपका अच्छा जीवन ஆமென். होगा। ராத்திரி முடிந்து போனது ரபா. रात का समय बीत गया, ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, உங்களுடைய இருண்ட நாட்கள் முடிந்து போனது. आराधना में परमेश्वर के बच्चे आपके अंधकार के दिन बीत உங்களுடைய गए, ராத்திரி காலகட்டம் முடிந்து போனது. आपका
रात का समय चला गया। இன்றைக்கு விடிஞ்சு வந்திருக்குது. ஆமென். இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். आज सुबह के समय जैसा हुआ है, यीशु आपके जीवन में मिलने आए। இயேசு சந்திக்க வந்திருக்கிறார். कितने कहते हैं यीशु मिलने को आए हैं। இயேசு எப்ப சந்திக்க வந்தாரு? यीशु कब मिलने को आए? நிறைய அள்ளி கட்டும் போது சந்திக்க வரல. जब सब बांध के खड़े थे तब नहीं। நிறைய மீன் பிடிச்சு நிக்கும் போது சந்திக்க வரல. जब ज्यादा मछली को पकड़े तब नहीं। ஒண்ணுமில்லாம இருக்கும்போது இயேசு வருகிறார். जब कुछ भी नहीं था तब यीशु आए। எத்தனை பேர் வெறுமையா இருக்கும்போது இயேசு வருகிறார்? कितने लोग कहते हैं जब खाली था तब यीशु आए। ஹalleluya. சோர்ந்து போய் இருக்கும்போது இயேசு வருகிறார். जब दुखी खड़ा था यीशु आए। ஒரு ஃபெயிலியர் ஆய் கிடக்கும்போது இயேசு வருகிறார். एक हरावट के समय यीशु आए। ஹalleluya. வியாதியாய் கிடக்கும்போது இயேசு வருகிறார். बीमारी में यीशु आते हैं। ஹalleluya. நாம் பலவீனமாய் இருக்கும்போது இயேசு வருகிறார். जब हम कमजोर होते हैं यीशु आते நாம் हैं। எல்லாம் இழந்து போய் கிடக்கும்போது இயேசு வருகிறார். जब सब हम गवा बैठे तब यीशु आते எல்லாம் हैं। இருக்கும்போது சொல்வதை பார்க்கிறோம், இல்லாத நேரத்திலே ஒன்றுமில்லாத நேரத்திலே நம்மை சந்திக்கும்படியாய் வருகிறார். और ज्यादातर जब कुछ होता नहीं है तब यीशु हमारे साथ आते இந்த हैं। ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, इस आराधना में परमेश्वर के बच्चे ஹalleluya, நிறைய இருக்கும்போது உங்களை சந்திக்க வரல. जब ज्यादा था तब प्रभु आपसे मिलने नहीं இப்பொழுது आए। ஒண்ணுமில்லாம தரித்திரமாய் வெறுமையாய் போராட்டங்கள் இருக்கிற தேவ பிள்ளை உங்களை ஆராதனையில சந்திக்க வந்திருக்கிறார். लेकिन आज जब आपके हाथ में कुछ भी नहीं है तब प्रभु आपसे मिलने को आते ஹalleluya. हैं। தோல்வி அடைந்து ஆமென் ஒரு ஃபெயிலியர் ஆயி வாழ்க்கையில எல்லாம் ஃபெயிலியர் ஆயி ஆமென் வேதனையோட கண்ணீரோடு இன்னைக்கு சோர்ந்து போய் ஹalleluya உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு ஆமென் வந்திருக்கிற தேவ பிள்ளை உங்களை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். और सब हार के नुकसान के जैसे आराधना में प्रभु आपसे मिलने को आए हैं। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவர். आपका परिस्थिति को बदलने के लिए वो योग्य உங்கள் है। கண்ணீரை துடைக்க வல்லவர். आपके आंसू को पोंछने के लिए वो योग्य உங்களுடைய है। பெருமையை நிரப்ப அவர் வல்லவர். आपके खालीपना को भरने वो योग्य है। தரித்திரத்தை மாற்ற வல்லவர். गरीबी को बदलने के लिए योग्य है। கடன் பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவர். कर्ज का समस्या बदलने योग्य है। ஹalleluya வல்லவர். वो योग्य है। நீங்க வட்டிக்கு கொடுக்கும்போது உங்ககிட்ட வரல. ஹalleluya இன்னைக்கு அவன் வட்டிக்கு வாங்கி கடன் ஆயி ஹalleluya அவன் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது இயேசு சந்திக்கிறார். और सब देते समय नहीं, लेकिन जब आप उस किस्तों को देते तब प्रभु आपको मिलने கரத்தை आए हैं। உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே. कहते लोग कहते हैं प्रभु धन्यवाद, என்னை நோக்கி வந்திருக்கிறவரே நன்றி. मेरे और आया है इसके लिए धन्यवाद। ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடிஞ்சிருச்சு. आज जो आराधना में उनके लिए सुबह का एक समय எத்தனை है। பேர் ஒரு விடியலை நான் ये तो लोग कहते காண்கிறேன். हैं कि सुबह का समय ஓ आया, இருள் கடந்து போய் விட்டது. वो अंधकार चला गया, ராத்திரி நீங்கி போய் விட்டது. रात का समय निकल गया ஒரு விடியற் காலம் வந்து விட்டது. एक सुबह का समय आ गया இயேசு கடந்து வந்திருக்கிறார். और यीशु उसके साथ आए हैं। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நல்லவர். ஆமென். प्रभु महान भला இப்ப है। வந்து அங்க கரையில காலையில நிக்கிறார். और अब उस नदी किनारे सुबह को खड़े थे। காலையில யார் வருவா? सुबह को कौन आता है? அல்ல மீன்களை பிடிச்சிட்டு வர்றவங்க கிட்ட காலையில யார் வருவா? जो लोग मछुआरे हैं उनके साथ कौन आता है सुबह? யார் வருவா காலையில? மீன் வாங்கிட்டு போறதுக்கு வருவாங்க. मछली को लेकर जाने के लिए लोग आते हैं। நீ மீன் வந்து அதுல ஃப்ரிட்ஜ்ல போய் 10 கிலோ அடைஞ்சு வைக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்க தான் அந்த கடற்கரையில காலையில அதிகாலையில போய் நின்னு அவன் வந்த உடனே குறைஞ்ச விலைக்கு அள்ளி போட்டுட்டு நேரா வீட்டுக்கு ஓடுது. और जो लोग 10 किलो ऐसा मछली फ्रिज में स्टोर करना चाहते हैं वो लोग सुबह आकर कम पैसे में ले சில जाते हैं। வியாபாரிகள் அங்க வந்து நிப்பாங்க. कुछ व्यापारी लोग सुबह आते ஏன்னா हैं அங்க போய் வாங்கினா தான் கம்மியா வாங்கி போய் நல்ல லாபம் பார்க்க क्योंकि முடியும். वहां जाकर खरीदेंगे तो ही लाभ में लेकर बेच सकते हैं। ஏசப்பா அப்படிதான் வந்து நிக்கிறாரு. वैसे यीशु सुबह आए थे அல்லேலூயா. இப்படி ஒரு மீன் வாங்குற வந்த மாதிரி வாராரு. और जैसे मछली को खरीदने आते वैसे आए அவர் थे। சொல்லிக்கிட்டு வந்தாரா சொல்லாம வந்தாரா? क्या वो कहते हुए आए कि नहीं कहते हुए आए? அவர் நான் இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டு வரல. उसने कभी कहा नहीं कि मैं ये समय को இவர் आऊंगा। சும்மா வந்து அங்க நிக்கிறாரு. वो सिर्फ ऐसे ही आके खड़े थे, நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் நிக்கிறாரு. जो कुछ हो रहा था उसे देख रहे थे। ஆமென். சொல்லுங்க ஏசப்பா நன்றி. कहो कि அல்லேலூயா. प्रभु धन्यवाद, அல்லேலூயா. நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु। ஆமென். என்னை நீர் சந்திக்க நினையாத நேரத்துல நீர் வந்திருக்கிறபடினால் நன்றி. और जब मैं सोचूं भी नहीं तो मिलने को आता है इसलिए धन्यवाद। ஆமென். திடீர்னு வந்திருக்கிறீரே நன்றி. अचानक से आया इसके लिए धन्यवाद। இயேசு திடீர்னு வராரு. यीशु अचानक से आते हैं, திடீர்னு உங்களை சந்திக்கிறாரு. अचानक से आपको मिलने आते हैं। ஒருத்தன் சரீரத்துல கேன்சர் வியாதி வந்து டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்க. एक व्यक्ति को कैंसर था शरीर में और डॉक्टर ने छोड़ வேற दिया, வழி இல்ல, சாக கடந்தாரு. आपको और तरीका नहीं, मरने पर அன்றைக்கு था। ராத்திரி வீட்டுக்குள்ள தனியாய் கடந்து அழுதுகிட்டே கடந்த இயேசுவே இயேசுவே அது எல்லாரும் கைவிட்டாங்க. அவன் என்ன செய்யறேன்னு அழுதுகிட்டு उस இருந்தான். रात को घर में अकेला बैठकर यीशु करके रो रहा था। திடீர்னு ஒரு லைட் உள்ள வந்துருச்சு. अचानक एक प्रकाश घर में திடீர்னு हुआ, ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. अचानक एक उजियाला हुआ இயேசு உள்ள கடந்து வந்தார். और यीशु आए थे அவ்வளவுதான், அவனுடைய வியாதி அன்னைக்கு மாறி போயிருச்சு. और उसे उसका बीमारी हट गया। திடீர்னு இயேசு வந்தார். अचानक से यीशु आए। இன்னைக்கு நினையாத நேரத்தில் இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். आज अचानक से यीशु आपको मिलने को आए थे। ஆராதனையில சந்திக்கிறார். आराधना में आते உங்க हैं, வீட்டுல சந்திக்கிறார். आपके घर में आते நீங்க हैं, முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது जब आप சந்திக்கிறார். घुटने टेकते तब आता நீங்க है, நினையாத நேரத்தில் உங்களை சந்திக்கிறார்.
சந்திச்சு ஒரு அற்புதத்தை செய்கிறார். अचानक से एक समय आपको मिलने के लिए वो அவன் आता உங்களுடைய है, தண்ணி கண்ணீரை துடைக்கிறார். आपके आंसू को पोंछता है। ஹல்லேலூயா. हालेलुया, நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर, நன்றி இயேசுவே. कहो धन्यवाद यीशु। இப்ப அங்க வந்த உடனே अब वहां पर आने के बाद 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல यूहन्ना 21 का 4वां அவர் वचन, யார் என்று அவர்களுக்கு என்ன செய்யாமல் இருந்தது, சீஷர்கள் அறியாது वो இருந்தார்கள். कौन था करके शिष्य समझ नहीं पाए। இவர் வந்தது உதவி செய்யத்தான் வந்தார். वो तो मदद करने को आए थे, இவர் வந்தது எதுக்காக வந்தார், ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு தான் வந்தார். एक अद्भुत को करने को वो आए थे, பெருமையாய் கிடக்கிற அவங்கள நிறைய கொடுக்கறதுக்கு தான் வந்தார். जो खाली थे उन्हें भर के देने के लिए आए ஆனால் थे। வந்தது யாருன்னு இவங்களுக்கு என்ன செய்யல, அவர்கள் அறியாது இருந்தார்கள். लेकिन कौन आया करके ये लोग समझ नहीं पाए। நீங்க 14ஆம் அதிகாரம் மத்தேயுல வாசித்தா यदि मत्ती के 14 अध्याय को ஒரு पढ़ेंगे, நாள் இயேசுவினுடைய சீஷர்கள் படகுலே போய் கொண்டிருந்தார்கள். एक दिन यीशु के शिष्य नाव में जा रहे थे, அப்பொழுது பயங்கர காற்று மழையும் கொந்தளிப்பு உண்டாகிவிட்டது. तब अचानक हवा और आंधी तूफान आया ஆமா, இயேசு கிறிஸ்து கடல்ல நடந்து வந்தார். और यीशु पानी से चल के आए। 4ஆம் ஜாமத்திலே அவர் நடந்து வந்தார். चौथे घड़ी में वो आए। அவர் எதுக்காக நடந்து வந்தார் கடல்ல? और क्यों पानी पर चल के आए, கடல் எதுக்காக நடந்து வந்தாரு? क्यों नदी में चल के आए, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். उन्हें एक छुटकारा देने, காற்று எல்லாம் கடலை அதட்டி நல்ல நிறுத்தணும். वो आंधी और तूफान निकालने के लिए அவன் आए சீஷர்களை பாதுகாக்கும்படியாய் ஒரு அற்புதம் செய்யும்படியாய் और வந்தார். शिष्य को रक्षा करने का अद्भुत करने आए ஆனால் थे। அவர்களோ வந்தவர் யார் என்று என்ன செய்யவில்லை, அவர்கள் அறியவில்லை. लेकिन वो लोग समझ नहीं पाए कि कौन आया था। அவர் இயேசு என்று அறியாமல் எப்படி அறிந்து கொண்டார்கள்? ஏதோ ஒரு ஆவி, ஏதோ ஒரு ஆவி, அவர் ஆவேசம். और यीशु नहीं करके कोई एक आत्मा जैसा समझे, தமிழ்ல ஆவேசம், ஆங்கிலத்தில் வாசித்தா ஏதோ ஒரு ஆவி வந்துகிட்டு இருக்கு. और अंग्रेजी में अगर आप पढ़ेंगे तो कोई आत्मा आया समझे थे। அல்லேலூயா. हालेलुया। ஆவி அல்ல, யார் வந்திருக்கிறாரு? இயேசு தான் வந்திருக்கிறார். और कोई आत्मा नहीं, लेकिन यीशु आए எத்தனை थे। பேர் அவர் யார், அல்லேலூயா, ஆமென், வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும்ங்கிறீர்கள். और कितने लोग कहते हैं कि वो कौन है करके समझने आत्मिक आंखें खुला பல रहना தடவை चाहिए। உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அற்புதம் செய்யும்படியாய் வந்துட்டு அவர் போயிட்டார். बहुत बार आपको मदद करने वाले लोग आके चले गए, ஏன்னா அல்லேலூயா, எவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருப்பாரு? तो कितना समय वो आपके लिए रुके உங்க रहेंगे। கண்ணு இருட்டா கிடக்கு, आपकी आंख तो अंधकार में है, கண்ணு மங்கி போய் கிடக்கு, आंख अंधकार में है। அவர் யார் என்று அறியாமல் கிடக்கிறீர்கள். वो कौन है आप समझ भी नहीं ஆனால் पाते हैं। இன்றைக்கு அவரை அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை செய்கிறார். लेकिन आज उसको समझ के आराधना करने के लिए प्रभु आशीष Praise करता the है। Lord. हालेलुया। அந்த சமாரியா ஸ்திரீ அப்படித்தான் நின்றாள். वो सामरी स्त्री भी ऐसा खड़ी இயேசு थी। அவளை பார்த்து என்ன சொன்னாரு? यीशु ने उसको देखकर क्या உனக்கு कहा, முன்னால நிற்பது யார் என்று நீ என்ன செய்திருந்தால், நீ அறிந்திருந்தால், तेरे सामने कौन खड़ा अगर तू समझती तो நீ ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப அவர்கிட்ட. तू जीवित पानी को उससे சமாரியா पूछती थी। ஸ்திரீ அவரை அறியவில்லை. वो सामरी स्त्री उसको समझ नहीं पाई। மகதலேனா மரியாள் இயேசு கல்லறை பக்கமா வந்தார். वो मगदलेना मरियम कब्र के पास यीशु கல்லறை के आई, பக்கமா வந்தா कब्र के पास आई। இயேசுவ பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தார். यीशु बाजू में आके उससे बात की ஆனால் है, அவர் ஒரு தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தார். लेकिन वो एक बगीचे को देखने वाला समझे, அவரை அறியாமல் கடந்தாள். वो उसको जान भी नहीं पाई। ஆனால் இந்த ஆராதனை எத்தனை பேரு ஆண்டவரே நான் உம்மை அறிய வேண்டும். लेकिन इस आराधना में कितने लोग कहते हैं प्रभु मैं तुझे जानना चाहता என்னுடைய हूँ, ஆவிக்குரிய கண்களை திறந்தரலாம். मेरी आत्मिक आंखों को तू खोल दे, நீர் யார் என்று அறிய வேண்டும். तू कौन है करके मुझे समझना உங்களுக்கு है, உதவி செய்யும்படியாய், आपको मदद करने, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய், एक आशीष करने के உங்களை लिए, ஆசீர்வதிக்கும்படியாய், आपको अद्भुत करने உங்களை के लिए, ஆசீர்வதிக்கும்படியாய், आपको आशीष உங்களை करने, உயர்த்தும்படியாய், ऊंचा करने के लिए, ஆராதனையில உயிர் தெழுந்த இயேசு உங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். आराधना में जी उठा परमेश्वर आपके உயிர் साथ தெழுந்த है, இயேசு உங்க பக்கத்துல வந்து जी நிற்கிறார். उठा परमेश्वर आपके पास है, அடையாளம் கண்டுகொண்டு அல்லவா, आप उसे पहचान வாயை कर திறந்து ஜெபிக்க मुंह खोलकर प्रार्थना करना இயேசுவே, चाहिए। यीशु करके ஆமென், என்னை ஆசீர்வதியும். उसे आशीष कर, அந்த யாக்கோபு போல ஜெபிக்க उस வேண்டும். याकूब की तरह प्रार्थना करना தேவன் நீர் चाहिए, என்னை ஆசீர்வதியும். प्रभु तू मुझे आशीष कर। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு முதல்ல யாருன்னு தெரியல. और याकूब के लिए समझ नहीं पाएगी, தெரியாமலே மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறான். और वो जान नहीं पाएगी कौन था, யாரோட மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறான்? किससे वो युद्ध कर रहा था, கர்த்தரோடு கூட தெரியாமலே ராத்திரி முழுவதும் மல்லு கட்டினான். और बिना जाने रात भर प्रभु से लड़ रहा கடைசி था। அவர் சொல்றாரு, வேலை விடியுது, ஆளை விட்டு நான் போறேங்கிறார். और अंत में कहता है कि समय हो गया, अब मुझे छोड़ दे। அப்பதான் இவனுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, நம்ம பிடிச்சது சரியான ஆளு தான் பிடிச்சிருக்கிறாரு. और तभी वो समझ गया कि हमने एक सही व्यक्ति को पकड़ा। அவர் தான் தெரிஞ்ச பிறகுதான் சொல்றேன், நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விடவே और மாட்டேன். जानने के बाद वो कहता है जब तक तू आशीष ना दे मैं नहीं छोड़ूंगा। அது வரைக்கும் சும்மா மல்லு கட்டினவன் இப்ப ஆசீர்வாதத்துக்காக மல்லு கட்டுறான். और तब तक जो ऐसा ही लड़ रहा था, अब आशीष के लिए लड़ रहा था, காரணம் இப்ப அவர் யாருன்னு அறிஞ்சுக்கிட்டாரு. क्योंकि अब वो समझ गया वो कौन है। எத்தனை பேர் அவர் யாருன்னு அறிஞ்ச பிறகு ஆசீர்வாதத்துக்கு மல்லு கட்டுறாரு? ये दोनों कहते हैं कि समझने के बाद आशीष के लिए वो लड़ाई कर இன்னைக்கு रहा எத்தனை था। பேர் ஆராதனையில மல்லு கட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறீங்க? आज कितने लोग लड़कर एक आशीष पाने के लिए चाहते हैं। கரத்தை உயர்த்தினா அவர்கிட்ட மல்லு கட்டியாது இன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். याद रखो कि मैं कम से कम लड़कर एक आशीष को लेकर जाऊंगा। கையை நல்லா
நல்லா உயர்த்தி தான் சொல்லுங்களேன். थोड़ा हाथ उठा करके आप कहेंगे நான் இன்னைக்கு அவர்கிட்ட மல்லு கட்டியாவது ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போவேன். मैं मल युद्ध को करके आशीष को पा कर जाऊंगा. விடமாட்டேன் मैं छोड़ूंगा नहीं. விடமாட்டேன். मैं नहीं छोड़ूंगा. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். ஆமென். प्रभु अच्छा परमेश्वर. அவர் யார் என்று அறியும் போது நாம் அவரிடத்தில் மன்றாடுவோம், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். और जब हम समझ जाएंगे कि वो कौन है तो हम उससे पूछकर आशीष ले सकते Praise the हैं. Lord. प्रभु की स्तुति हो. அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். वो हमारे इच्छाओं को पूरा करता உங்களுடைய है. விருப்பம் எப்படியோ அதை நிறைவேற்ற விரும்புகிறார். आपका इच्छा कैसे है उसके अनुसार அந்த वो கானானிய ஸ்திரியை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? उस कानानी स्त्री को देखकर यीशु ने क्या உன் कहा? விருப்பத்தின்படி உனக்கு என்ன செய்ய கடவுது? அவன் விருப்பத்தின்படி ஆக கடவுது. तेरे योजना इच्छा के अनुसार पूरा எத்தனை हो. பேர் விருப்பத்தின்படி ஆக கடவுது? क्या लोग कहते हैं कि तेरे इच्छा के अनुसार पूरा हो. விருப்பத்தின்படி ஆக கடவுது. जैसा तू चाहती है वैसा हो. உங்க விருப்பம் என்ன? आपका चाहत क्या உங்க है? விருப்பம் என்ன? आपका चाहत क्या நான் है? இன்னைக்கு மீனவர்கள் புறப்பட்டு இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண சமயத்துல ஒரு சகோதரன் பார்த்துட்டாரு. பஸ் और जब मैं मिरर में गाड़ी शुरू करा तो एक भाई ने मुझे देख लिया. இவர் பார்த்த உடனே 2 நிமிஷம் எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். और जब मैं जा ही रहा था तो कहते मेरे घर में आके प्रार्थना करो. எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டா, और क्यों प्रार्थना करना कहा तो ஜெர்மன்ல போய் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு அங்கேயே வேலை பார்க்கணும், 10-20 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அங்க அப்படிங்கிறார். और मेरा लड़का जर्मनी जाके 10-15 लाख कमाई के लिए गया. அப்ப இருதயத்தினுடைய விருப்பம் என்னது? तो मन का इच्छा क्या है? இருதயத்துடைய விருப்பம் என்னது? मन का इच्छा क्या है? அவன் ஜெர்மன்ல படிக்கணும். कि उसका लड़का जर्मनी में पढ़ना ஆனா चाहिए. சில பேருக்கு இருதயத்துடைய விருப்பம் என்னதா இருக்கு? लेकिन कुछ लोग का मन का इच्छा क्या है? அவன் மாடு மேய்ச்சாது பழச்சுக்குறான். वो तो गाय के पीछे भी बच என்ன जाएगा. மேய்ச்சாது பழச்சுக்குறான்? மாடு மேய்ச்சாது பழச்சுக்குறான். और गाय को ऐसे चराते हुए बच जाएगा. விருப்பத்தின்படி உனக்கு என்ன செய்ய கடவுது? கடவுள் விட்டுறாரு. तो जैसा तू चाहते है प्रभु ऐसा छोड़ देता எத்தனை है. பேர் ஏசப்பா என்ன பெரிய நிலைமைக்கு ஆச்சரியம், அதான் என் விருப்பம். और कहते लोग कहते हैं प्रभु मुझे बड़े तरीके से आशीष करना मेरा चाहत எத்தனை பேர் है. அவரால முடியும்னு कहते விசுவாசிக்கிறோம்? लोग कहते हैं प्रभु से हो सकता है. எத்தனை பேர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்ல தேவன். कहते लोग कहते हैं हम जिसकी आराधना करते हैं वो सर्वशक्तिमान அவரால है. கூடாதது ஒன்றுமே இல்ல. उससे असंभव कुछ भी नहीं है. அவரால கூடாதது ஒன்றுமே இல்ல. उसके लिए असंभव कुछ भी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். और ஆமென். प्रभु महान है. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? ஆமென். कहते लोग कहते हैं कि प्रभु महान है. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். प्रभु आपके जीवन में अद्भुतों को करेंगे. இங்கே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. यहाँ पर हम पढ़ते हैं அவர்கள் அறியாதிருந்தார்கள். वो लोग जानते नहीं थे. இயேசு என்று அறியாதிருந்தார்கள். यीशु करके वो समझते नहीं அல்லேலூயா. थे. இப்போ நாம அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தால், अब उसके अगले वचन में जब हम पढ़ते हैं அல்லேலூயா, இயேசு அவர்களை பார்த்து இப்ப சொல்றாரு. यीशु ने उनको देखकर कहा. 5வது வசனத்துல இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே ரபா. இப்போ அல்லேலூயா பெரியவர்களேன்னு சொல்லல ரபா. और अब उन्हें बड़े करके नहीं कहा. எப்படி சொல்றாரு? और- பிள்ளைகளே. அப்பனா இப்ப இவங்களுடைய பிஹேவியர், இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படிதான் காணப்படுது? சின்ன பிள்ளைகள் மேல और காணப்படுது. उन्हें बच्चों करके बुलाया क्योंकि उनका जो चलना फिरना ऐसा ही था. ஆமே 1 கொரிந்தியர் 3:1 வாசித்தால், पहला कोरिन्थियों पहला अध्याय तीसरा 1 वचन में, கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தால் पहला कोरिन्थियों तीसरा अध्याय पहला என்ன वचन வாசிக்கிறோம்? हम क्या पढ़ते हैं? நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி பேசல. मैं तुम्हें आत्मिक समझ के नहीं बात करता. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எப்படித்தான் இருக்கிறீர்கள்? குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். अब मसीह में बच्चों की तरह रहते हो. இந்த சீசர்கள் பின்வாங்கி போய் மீன் பிடிச்சிட்டு கிடக்கும்போது இயேசுனுடைய பார்வையில் எப்படி தெரியுது? அவங்க வளர்ந்தவங்களா தெரியல. எப்படி தெரியுது? அம்மே பேபிகளாய் அல்ல சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாண்டுட்டு தெரியுது. और ये लोग शीशे जैसे मछली पकड़ रहे थे, वो लोग कोई बच्चे जैसा खेलते वैसा लग रहे எத்தனை थे. பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு வளர்ச்சியை தாங்கப்பான்னு ये लोग சொல்லுங்க. कहते हैं कि आत्मिक जीवन में एक बड़प्पन को दे मुझे. நல்ல கரத்தை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர வேண்டும். आदरण होगी आत्मिक जीवन में बढ़ना चाहिए. உமக்கு பிரியமானதை செய்யணும். तेरे लिए प्रिय काम करना நீர் चाहिए. எதிர்பார்க்கிறபடி வாழ வேண்டும். जैसा तू चाहता है वैसा जीना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். प्रभु महान परमेश्वर है. அல்லேலூயா ரபா. हालेलुया. சின்ன பிள்ளை மாதிரி யார் கூப்பிட்டாலும் போய்கிட்டு இருக்க கூடாது. और छोटे बच्चों की तरह जो बुलाए वैसा जाना नहीं है. நர்சரி பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? क्या आपने नर्सरी के बच्चों को देखा? யாராவது ஒரு சாக்லேட் கொடுத்தா என்ன செஞ்சிரும்? அதுக்கு பின்னாலே போயிடும். यदि कोई एक चॉकलेट देता है उनके पीछे चले जाते வேற हैं. கொண்டு போய் கிட்னி எல்லாம் எடுத்துருவான் அரபா. फिर जाकर किडनी ऐसा सब லிவர் निकाल எல்லாம் देते எடுத்துருவான் அரபா. हैं. लिवर निकाल देते हैं தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறான். और गलत जगह जाकर फंस जाते எத்தனை हैं. பேர் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர செய்கிறான்னு சொல்றீங்க? कहते लोग कहते हैं कि प्रभु हमारे आत्मिक जीवन को बढ़ाता है. பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, शैतान को जगह न देते हुए, தவறான உபதேசங்களுக்கு இடம் गलत கொடுக்காதபடிக்கு शिक्षाओं को जगह न देते நம்முடைய हुए ஆவிக்குரிய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார். हमारे आत्मिक जीवन को स्थिर करता है. அல்லேலூயா. हालेलुया. அவர் சொல்றார் 5வது வசனத்துல, वो उस 5वें वचन में कहता है பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இருக்கிறதா? और बच्चों क्या खाने के लिए कुछ है. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? और बच्चों क्या खाने के लिए कुछ है. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? और क्या यीशु जानते थे या அவங்க नहीं? நிலைமை எல்லாம் அவருக்கு
தெரியும் அல்லவா? उनकी परिस्थिति क्या है वो जानते थे தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வாயிலிருந்து வரட்டும்னு பாக்குறாரு. और जानते हुए उनके मुंह से आए करके सुनने थे। அல்லேலூயா. நாம் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? हम क्यों प्रार्थना करना चाहिए? எதுக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும்? हम क्यों जरूरतों के लिए प्रार्थना करना அவருக்கு चाहिए? எல்லாம் தெரியும் அல்லவா? वो सब जानते हैं நமக்கு என்னது தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறார் அல்லவா? हमारी क्या जरूरत है वो जानते हैं, ஆனாலும் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். लेकिन फिर भी हमारे मुंह से सुनना करके वो எத்தனை பேர் चाहता है। நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அல்லவா? ये तो लोग कहते हैं कि अपने मुंह से वो सुनना चाहता है। ஒண்ணுமில்லப்பான்னு சொல்லினே அப்படிங்கிறார். आपको कहना कि मैं कुछ भी नहीं, ஆண்டவரே நான் பலவீனமானவன். प्रभु मैं कमजोर हूँ, நான் பலவீனமானவன். मैं बलहीन हूँ நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே. और मुझ में कमियां हैं, குறைவுள்ளவன் ஆண்டவரே. मुझ में कमी है, அது எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அல்லவா? मुझे एक अद्भुत चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் நம்முடைய வாயிலிருந்து சொல்ல விரும்புகிறார் அல்லவா? हम वो चाहते हैं कि हम अपने मुंह से कहें, யாக்கோபுனுடைய பேரு ஆண்டவருக்கு தெரியும். அவன் பேர் என்ன பேருன்னு சொல்லி. और याकूब का नाम क्या है करके वो जानता है। ஆனால் யாக்கோபுட்ட என்ன சொல்றாரு? लेकिन याकूब से प्रभु क्या உன்னுடைய कहते हैं, பேர் என்னன்னு சொல்லி அவன் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறார் அல்லவா? तेरा नाम क्या करके उससे मुंह से वो सुनाता எத்தனை है। பேர் இந்த ஆராதனையில உங்க வாயை திறந்து சொல்லுவீங்க அல்லவா? कितने लोग इस आराधना में अपने मुंह खोलकर कहेंगे, உங்க வாயை திறந்து என்ன சொல்லுவீங்க? अपने मुंह खोलकर क्या வாயை कहेंगे, திறந்து என்ன சொல்லுவீங்க? हमारे मुंह खोलकर क्या இயேசு कहेंगे। கேக்குறார், உன் நிலைமை என்னன்னு சொல்லுங்கிறார். और यीशु पूछता है कि आपका परिस्थिति क्या உன் है, சிச்சுவேஷன் உன் சூழ்நிலை என்னன்னு சொல்லுங்கிறார். आपका परिस्थिति क्या है करके वो कहने को என்ன पूछता है। சொல்லுவீங்க? तो आप क्या कहेंगे, ஏசப்பா, और यीशु, ஏசப்பா. और यीशु, அந்த நெக்லஸ் அந்த செயின் எல்லாம் அடகுல கிடக்க பாரு. और वो चेन सब ऐसा गिरवी में है, அடகுல கிடக்கிறவா और वो सब गिरवी में है, முங்கி போகிற நிலைமையில இருக்கிறவா. डूबने पर है। ஏசப்பா என் நிலைமை இப்படி எத்தனை பேர் சொல்றோம்? உள்ளத சொல்லணும். और सच को कहना है कि प्रभु मेरा परिस्थिति ऐसा மூடி है, மறைச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ண வேண்டாம். और छिपा कर प्रभु से नहीं எத்தனை प्रार्थना பேர் करना है। உள்ளத சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன்? ये तो लोग कहते हैं कि सच्चाई को कहकर मैं அவர் प्रार्थना करूंगा, அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க சொல்லுங்க, உள்ளத சொல்லுங்க. वो वही चाहता है कि सच्चाई को आप बताएं। அவன் கடன் பிரச்சனைனா கடன் பிரச்சனையை மாத்துங்கன்னு கேளுங்க. कर्ज का तकलीफ हो तो कहो कि उसे बदलो, வியாதினா அதுல மாமே விடுதலையை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. और बीमारी हो तो उसके लिए छुटकारा दो प्रार्थना ஒரு करो, வீடு இல்லன்னு சொன்னா வீட்டை தாங்கன்னு சொல்லி ஜெபம் एक घर பண்ணுங்க. नहीं तो घर दो करके प्रार्थना करो। ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ரப்பா. प्रभु मुझे आशीष कर करके அதுல प्रार्थना करो। பிள்ளைகளே உங்களிடத்துல ஏதாவது இருக்குதான்னு கேக்குறாங்க. और वो पूछते हैं बच्चों के आपके पास कुछ खाने के लिए है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் இருக்குதான்னு கேக்குறாரு. ये लोग कहते हैं कि प्रभु पूछता है क्या இவர் है எப்ப क्या, வந்திருக்கிறாரு? वो कभी आए थे, நல்லா இருக்கும்போது வரல, இப்ப எப்ப வந்திருக்கிறாரு? अच्छा था तब नहीं आए, ஒண்ணுமில்லாமல் இருக்கும்போது வந்து கேக்குறாரு. जब कुछ नहीं था आकर पूछ அவர் रहे थे। இப்ப விசாரிக்கிறார். अब वो पूछते हैं, அவர் விசாரிக்கிறார். अब वो पूछते हैं, ஏதாவது இருக்கா? क्या तेरे पास कुछ है। அது என்ன சொல்லுகிறார்கள் இப்போ? ये लोग क्या कहते हैं, அந்த 5வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். और उन्होंने कहा कि कुछ भी नहीं है, அவன் ஒன்றுமில்லை. उन्होंने कहा कुछ भी नहीं है। எத்தனை பேர் ஒண்ணுமில்லாத நேரத்துல இயேசு வந்துட்டாரு? ये तो लोग कहते हैं जब कुछ नहीं था प्रभु आए थे, அவன் அதுதான் ஆண்டவருடைய நேரமா இருக்கிறது. वही परमेश्वर का समय है। எத்தனை பேர் ஒண்ணுமில்லாத நேரத்துல தான் கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரமா ये तो लोग இருக்கிறது. कहते हैं जब कुछ नहीं वही प्रभु का आने का समय அது है, ஒண்ணுமில்லைங்கிற நேரத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். जब कुछ भी नहीं है तभी प्रभु आपको अद्भुत करना चाहते அல்லேலூயா. हैं। அதுதான் கர்த்தருக்கு அல்லேலூயா ஒரு பெரிய சந்தர்ப்பமாய் वही காணப்படுகிறது. प्रभु को एक अद्भुत करने का एक मौका है। எத்தனை பேர் நம்முடைய வெறுமையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ये விரும்புகிறார். तो लोग कहते हैं कि हमारे खालीपन में प्रभु मदद करना நம்முடைய चाहते हैं, தரித்திரத்திலே கடந்து வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். हमारे गरीबी में प्रभु आके मदद करना चाहते हैं, எத்தனை பேர் ஒண்ணுமில்லாத நேரத்துல கர்த்தர் வந்து जब ஆசீர்வதிக்கிறார். कुछ भी नहीं प्रभु आकर मदद करना चाहते हैं। அல்லேலூயா. हालेलुया। கரத்தை உயர்த்தி வெறுமையா இருக்கிற பிள்ளைகள் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் और हाथ उठाओ, जो लोग खाली है वो लोग कहें, ஒன்றுமில்லப்பா. प्रभु कुछ भी नहीं है, பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமில்லப்பா. मेरा बैंक बैलेंस में कुछ नहीं, பேங்க் பேலன்ஸ் ஒண்ணு இல்லப்பா. और बैंक बैलेंस कुछ नहीं, ஒண்ணு இல்ல ஆண்டவரே. प्रभु कुछ भी नहीं, வெறுமையாய் காணப்படுகிறது. सब खाली जैसा है, அல்லேலூயா. வெறுமையாய் காணப்படுகிறது. सब कुछ खाली जैसा है। அல்லேலூயா. हालेलुया। நகோமி அப்படித்தான் வெறுமையாய் வந்தாள். और नोबी भी ऐसा खाली आई थी, மோவாபிலிருந்து வந்தாள், வெறுமையாய் வந்தாள். मोआब से खाली आई थी, நான் நிறைவாய் போனேன், இப்பொழுது வெறுமையாய் வந்திருக்கிறேன். और मैं भरपूर के साथ गई थी लेकिन अब खाली लौट रही ஆனால் हूँ। அதுதான் கர்த்தருடைய நேரமாய் காணப்பட்டது. लेकिन वही प्रभु का एक समय था। நீங்க பம்பாயில வந்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு? आपका बम्बई में आके कितना समय हो गया, பம்பாயில வந்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு? मुंबई में आके कितना समय 25 हुआ? வருஷம் ஆனவங்க கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுவாங்க. 25 वर्ष जिसका हुआ हाथ उठाओ। 25 வருஷம் ஆயிருச்சு, ஆனால் இப்ப என்ன இல்ல? और 25 वर्ष हो गया फिर भी क्या नहीं ஆனால் है, என்ன இல்ல? अभी भी क्या है ஒண்ணு नहीं, இல்ல, ஓட்டகையா இருக்குது. अभी भी कुछ भी नहीं है, ஆசீர்வாதம் தங்கவே மாட்டேங்கிறது. आशीष हाथ में रहता ही சிலருக்கு नहीं, நிறைய வருது, कुछ लोग को बहुत आता ஆனால் है, வந்தாலும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே போயிருது. लेकिन आता है तो भी वो ऐसे निकलते जाता है, நிக்க மாட்டேங்குது. वो रुकता नहीं है। எவ்வளவு வந்தாலும் அது என்னது, அவன் 20ஆம் தேதிக்குள்ள எல்லா
எல்லாம் காலியா போயிருது और जितना भी आए 20 तारीख को खत्म हो जाता है ஆசீர்வாதம் தங்காம வெறுமையாய் கிடக்குற சில பேர் और आशीष रुकता नहीं और चले जाता சில है பேர் ஆசீர்வாதமே இல்லாம வெறுமையா और கிடக்குற कुछ लोगों को तो आशीष रहता नहीं और वो व्यर्थ रहते हैं ஹalleluya हालेलुया ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க வெறுமையாய் और காணப்படுகிறீர்கள் किसी एक परिस्थिति में आप खाली है எத்தனை பேர் ஏதோ ஒரு சூழ்நிலையில வெறுமையாய் காணப்படுகிறீர்கள் कितने लोग कहते हैं किसी परिस्थिति में मैं खाली हूं ஹalleluya ஹalleluya அந்த வெறுமையில கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார் आज उस खालीपन में प्रभु எத்தனை आए பேர் हैं வெறுமையில கர்த்தர் வந்திருக்கிறார் कितने लोग कहते हैं उस खालीपन में यीशु ஒரு आए हैं சகோதரர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் அரளம் एक भाई जिसका 2 लाख का 2 லட்சம் तनख्वाह ரூபாய் சம்பளம் வாங்கி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாமல் और கிடக்குறார் 2 लाख वो कमाते हर महीना लेकिन जीवन में कुछ भी ஜீரோ नहीं பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்கு ரபாஸ் और 0 पॉइंट में चल रहा है ஏன் அந்த ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது क्योंकि वो आशीष रुकता नहीं है ஆனா இன்னைக்கு கர்த்தர் தங்க வைக்க போறார் ரபாஸ் लेकिन आज प्रभु उसको रोकते हैं கொஞ்சம் கையை காட்டி சொல்லுங்க ரபாஸ் थोड़ा हाथ उठा के आप कहेंगे கொஞ்சம் நல்ல கையை இப்படி விரிச்சு थोड़ा हाथ फैलाकर எதிர பேர் கை ஓட்ட கையா இருக்குது எதிர பேர் கை ஓட்ட கையா இருக்குது और कितने लोग के हाथ में ऐसा छेद जैसा है ரொம்ப ஓட்டையா இருக்கு போல அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எங்க தங்கும் இதுல அல்லேலூயா அல்லேலூயா எதிர பேர் எல்லாம் ஓட்டச்சலா கிடக்குற பாஸ் और हाथ खाली है ऐसा कितने நல்லா लोग தான் கையை காட்டுங்க कहते हैं। थोड़ा हाथ उठा करके आप कहेंगे பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் அல்லவா कितने लोग कहते हैं प्रभु अच्छा है நம்முடைய கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர क्योंकि प्रभु ने हमारे हाथों में आशीष को रखा है। ஆலையில உன் கையில நான் ஆசீர்வாதத்தை தர போறேன் प्रभु कहता है कि तेरे हाथों में मैं आशीष दूंगा கையை தூக்க சொல்றாரு इसलिए प्रभु हाथ उठाने को कहता है உன் கரங்களில நான் ஆசீர்வாதத்தை தரேன் तेरे हाथों में मैं आशीष को கை देता உன் கையில நான் நன்மையை தர போறேன் तेरे हाथों में भलाई को दूंगा உன் கையில அற்புதத்தை செய்ய போறேன் तेरे हाथों में अद्भुत को கையில करूंगा ஒரு அபிஷேகத்தை தர तेरे போறேன் हाथों में एक अभिषेक को दूंगा கையில நன்மைகளை தர போறேன் हाथ में भलाइयों को दूंगा பெற்றுக்கொள் ஹalleluya पाले வாங்கிக்காங்க கையில उसे पाले இயேசுவே நன்றி அப்பா ओ यीशु धन्यवाद ஹalleluya நன்றி இயேசுவே यीशु धन्यवाद என் கரங்களிலே நீர் அதிகாரத்தை தருகிறீர் मेरे हाथों में अधिकार को என் दिया கரங்களிலே ஆசீர்வாதத்தை தருகிறீர் मेरे हाथों में आशीष என் दिया கரங்களிலே நன்மையை தருகிறீர் मेरे हाथों में भलाई देता है நன்றி ஆண்டவரே ओ प्रभु धन्यवाद ஹalleluya हालेलुया இந்த வருஷத்துல வெறுமையை கர்த்தர் மாற்றுகிறார் इस वर्ष में खालीपना को प्रभु हटाता எத்தனை है பேர் வெறுமையை கர்த்தர் மாற்றுகிறார் कितने लोग कहते हैं कि खालीपन को प्रभु हटाते हैं தரித்திரத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் गरीबी को हटाते हैं உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க और விரும்புகிறார். आपको भर के वो बेचते சொல்லு, हैं நிரப்பி ஆசீர்வதிக்க कहो விரும்புகிறார். कि भर के वो बेचता है எத்தனை இல்லைன்னு சொன்னாங்க उन्होंने क्या कहा எத்தனை இல்லைன்னு சொல்றாங்க ஒன்றும் இல்ல वो लोग का एक भी नहीं है ஒண்ணுமில்லாத நேரத்துல தான் நம்ம இயேசு வரார் और जब कुछ नहीं है तभी यीशु आते ஆனா हैं ஒண்ணுமில்லாத நேரத்துல மனுஷன் எல்லாம் ஓடி போயிடுவாங்க लेकिन जब कुछ नहीं है तब लोग सब भाग जाते எத்தனை हैं பேர் ஒண்ணுமில்லாத நேரத்துல மனுஷங்க ஓடி போயிடுவாங்க कितने लोग कहते हैं जब कुछ नहीं है लोग सब चले जाते கெட்ட हैं குமாரன் நிறைய நண்பர்கள் வந்தார்கள் उड़ाऊ पुत्र के पास बहुत दोस्त लोग आए எப்போ தங்க பிஸ்கட் எல்லாம் கையில இருந்தபோது நிறைய நண்பர்கள் जब வந்தாங்க सब कुछ हाथों में था तब दोस्त लोग आए அதுல நிறைய நண்பர்கள் வந்தார்கள் तब बहुत से मित्र आए ஆனால் அது ஒண்ணுமில்லாத நேரத்துல लेकिन जब कुछ भी नहीं था எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் सब लोग छोड़कर भाग गए அப்பதான் தகப்பனுடைய வீட்டை நினைவு கூர்ந்தார் तभी उसने पिता के घर को याद किया எத்தனை பேர் வெறுமையாய் கிடக்கும் போது உலகம் கைவிட்டாலும் இயேசு நம்மை தேடி வருகிறார் कितने लोग कहते हैं जब सब व्यर्थ होता है तब संसार त्यागे तो भी प्रभु அப்பா, आता நீங்க है நல்லவர் அல்லவா? प्रभु अच्छा है அவன் என்ன நேசிக்கிறீர் அல்லவா? तो मुझसे प्रेम करता என் है நெருமை என் வெறுமையில என்ன நேசிக்கிற அல்லவா? मेरे खालीपन में तो என் प्रेम करता வறுமையில है என்ன நேசிக்கிற அல்லவா? मेरे गरीबी में प्रेम எனக்கு करता है அற்புதங்களை செய்கிறீர் அல்லவா? मुझे अद्भुत को करता என் है சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் मेरे அல்லவா? परिस्थिति को बदलता है ஹalleluya. हालेलूया ஆமென். இயேசுப்பா அவங்கட்ட என்ன சொல்றாரு? और वहां पर यीशु उनसे क्या कहते ஆமென். हैं இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல அப்பொழுது அவர் படகுக்கு வலதுபுறமாக நீங்கள் வலைய எந்த பக்கம் போடுங்க? வலது பக்கம் போடுங்க. और यीशु ने कहा कि उस जाल को दाहिनी ओर बिछाओ இது வரைக்கும் வலைய எந்த பக்கம் போட்டுட்டு இருந்தாங்க? तो अब तक जाल को ने कहां बिछाया இடது பக்கம் சுயத்தை காண்பிக்கிறது. और बाईं ओर जो खुद का मेहनत दिखाता இடது है பக்கம் எனக்கு எல்லாம் தெரியும். और बाईं ओर की मैं सब जानता இடது हूँ பக்கம் 25 வருஷமா எனக்கு அனுபவம் இருக்கு. और बाईं ओर मेरा सारा 25 वर्ष का अनुभव இடது பக்கம் எனக்கு எந்த மூலையில மீன் இருக்கும்னு நல்லா தெரியும். और मैं जानता हूँ कौन सी और मछलियां होती है இடது பக்கம் எல்லாம் சுயம் சொந்த திட்டங்கள் அது எல்லாம் சுயத்தை और காண்பிக்கிறது. बाईं ओर सब कुछ खुद का जो तरीका है वो बताता है ஹalleluya. हालेलुया ஆனால் ஒண்ணும் இப்ப கிடைக்கல இப்ப. लेकिन अब उन्हें कुछ भी नहीं मिला இடது பக்கம் எல்லாம் நஷ்டமாய் போயிருச்சு. बाईं ओर सारा नुकसान இடது हुआ பக்கம் எல்லாம் ஹalleluya அவன் காலியாய் போயிருச்சு. बाईं ओर सब कुछ खाली हो गया இன்னைக்கு था கர்த்தர் சொல்றார் நீ வலது பக்கத்துல போடு. लेकिन प्रभु कहता है आज दाहिनी ओर को அதுதான் कर्म करो। கர்த்தருடைய பகுதி. ரபாஸ். वही प्रभु का भाग है எத்தனை பேர் ஆண்டவர் பக்கம் வந்துட்டேங்கறீங்க? इतने लोग कहते हैं कि मैं प्रभु के पास आ गया இதுவரைக்கும் உங்க சைடுல நின்னுட்டு இருந்தீங்க. अब तक आप खुद की ओर थे உங்க புத்தியை நம்பிட்டு இருந்தீங்க. आपके बुद्धि के अनुसार உங்களுடைய चले, அறிவை நம்பிட்டு இருந்தீங்க. आपके ज्ञान के अनुसार உங்களுடைய थे, பணத்தை
நம்பிட்டு இருந்தீங்க आपके पैसे के भरोसे थे, உங்களுடைய எல்லாம் நம்பிட்டு இருந்தீங்க अपने ऊपर भरोसा ஆனால் करते थे। இன்னைக்கு அவர் பக்கம் அவர் சைடு வந்தாச்சுன்னு தெரியும். लेकिन अब उसकी ओर आगे के लोग कहते हैं, அவர் சைடு வந்தாச்சுன்னு சொன்னா जब उसके पास आ जाते हैं, ஏசப்பா நீங்க சொல்றபடி நான் செய்றேன் यीशु जैसा आप कहते मैं करूंगा, உங்க விருப்பத்தின்படி நான் செய்றேன் तेरे इच्छा के अनुसार அல்ல करूंगा। நீங்க சொல்லுங்க आप कहो वैसा, நான் செய்றேன் मैं करूंगा। நீங்க அல்ல நீங்க தான் எல்லாமே सब कुछ आप ही हैं। அவர் பக்கம் வந்தா தான் ஆசீர்வதிக்க முடியும். अगर उसके पास आएंगे तो ही आशीष நீ வலது पाएंगे। பக்கத்துல வலைய போடு ரபஸ்ஸம். आप दाहिनी ओर जाल சொல்லு बिछाओ, வலது பக்கத்துல வலைய போடு ரபஸ்ஸம். कहो कि दाहिनी ओर जाल बिछाओ। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। இது எதை காண்பிக்கிறது? ये क्या बताता है? கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. आज्ञा पालन को बताता है, கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. आज्ञा पालन को அவர் बताता है। வலது பக்கம் போனா கீழ்ப்படிக்கிற வேலை இவங்க வேலையா वो இருந்தது. कहता है दाहिना और बिछाना आज्ञा पालन करना அவர் था। சொல்றத நம்ப வேண்டிய வேலை அவர்கள் வேலையா இருந்தது. वो जो कहता है उसका पालन करना था। வலது பக்கம் என்பது நம்பிக்கையை காண்பிக்கிறது. दाहिना और विश्वास को बताता है, வலது பக்கம் என்பது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. दाहिना और आज्ञा पालन को बताता है, வலது பக்கம் ஆண்டவருடைய சமூகத்தை காண்பிக்கிறது. दाहिना और प्रभु का उपस्थिति को बताता है। பிரைஸ் தி லார்ட். प्रभु की स्तुति हो। வலது பக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த ஆராதனையில பெற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த உங்களை மாற்றுகிறார். दाहिना और का आशीष प्रभु इस आराधना में आपको देना चाहता है। ஹalleluya. हालेलुया। இனி உங்க கைடன்ஸ் அல்ல, அவருடைய கைடன்ஸ்க்குள்ள வந்துட்டோம், அவருடைய நடத்துதலுக்குள்ள வந்துட்டோம். अभी हम अपने अगुवाई में, लेकिन प्रभु की अगुवाई में आ गए। இத்தனை பேர் ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள நான் வந்துட்டேன்னு ये तो சொல்றேன். लोग कहते हैं कि पवित्र आत्मा की अगुवाई में मैं आ गया। நான் ஓடிக்கிட்டு இருந்தேன், நீங்க இப்ப அவருடைய நடத்துதலுக்குள்ள வந்தாச்சு. आप जो कहते थे कि मैं लेकिन अभी प्रभु की अगुवाई में आप आ Praise the गए। Lord. प्रभु की स्तुति हो। அதுதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வர முடியும். वही आपको भलाई को ला सकता है, அதுதான் உங்களை உயர்த்த முடியும். वही आपको ऊंचा कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது அவர்கள் வலைய எந்த பக்கம் போட்டாங்க? வலது பக்கத்துல போட்டாங்க. अभी उन लोगों ने जाल को दाहिने और बिछाया, 7வது வசனத்துல வலை எங்க போட்டாச்சு? வலது பக்கத்துல போட்டாச்சு. और 7वें वचन में दाहिनी और उन्हें जाल को இத்தனை பேர் बिछाया। நான் வலது பக்கத்துல வந்துட்டேன்பான்னு ये சொல்றீங்க. लोग कहते हैं प्रभु में दाहिने और आ गया। சொல்லுங்க வலது பக்கம் வந்துட்டேன். कहो कि प्रभु में दाहिनी और आ गया। அல்லேலூயா. हालेलुया। ஒரே ஒரு வித்தியாசம், இடது பக்கத்துல அவர் இல்லாம இருந்தாரு, வலது பக்கத்துல இப்ப அவர் இருக்கிறாரு. और सिर्फ एक ही फर्क था कि बाईं और प्रभु नहीं थे, लेकिन दाहिने और यीशु है। தாவீது சொல்றாரு, என் வலது பார்சத்துல அவர் என்ன செய்றாரு? இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. और दाऊद कहते हैं, क्योंकि दाहिनी और प्रभु है, इसलिए मैं हिलूंगा नहीं। Praise the Lord. प्रभु की स्तुति हो। Hallelujah. हालेलुया। இப்ப பாருங்க, வலது பக்கத்துல மீனா இது போட்டாச்சு வலையா. और अब दाहिनी और जाल तो बिछाए, மீன் கிடைச்சதா இல்லையா? क्या उन्हें मछली मिला? 7வது வசனத்துல எவ்வளவு மீன் கிடைச்சதா? திரளான மீன்கள். और ज्यादा मछली 7वें वचन में मिला, மல்டிட்யூட். அல்லேலூயா. திரளான அவன் அள்ளி கொடுத்துட்டாராம். और बहुतायत में मछलियां उन्हें मिली, அள்ளி நினைச்சு கூட பார்க்கல. நினைக்கிறதுக்கு என்னக்கு அதிகமாய் உள்ள வந்துருச்சு. और सोचने विचारने से ज्यादा मछलियां अंदर आई। எத்தனை பேர் இந்த 2022ல நினைக்கிறதுக்கு அதிகமா அவர் தர போறாரு? ये लोग कहते हैं कि 2022 में सोचने से ज्यादा प्रभु देंगे, அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்க போறாரு. और ज्यादा लेकर देंगे। நீங்க நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்கள், आपने जो सोचा नहीं वो आशीष எண்ணி है, பார்க்காத நன்மைகள். जिसका गिनती नहीं किया वो आशीष ஹalleluya. है। பெரிய ஒரு அற்புதத்தை செய்றார். उतना एक बड़ा आशीष को प्रभु அவன் करेंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிற அவரால கூடாதா? ये तो लोग कहते हैं प्रभु से संभव है। விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய மகிமையை காண முடியும். विश्वास करने बच्चे प्रभु के महिमा को देख सकते हैं। விசுவாசிக்கிறவர்களா சகலமும் கூடும். विश्वास करने से सब कुछ संभव நீங்க है। செய்றதா நம்பணும். जो करेगा करके विश्वास करो। நான் நம்புறப்பா. कहो कि मैं विश्वास करता हूँ நம்புற எனக்கு நீ பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறேன். कि मुझे तो बड़ा आशीष करेगा, நான் நினைக்கிற அதிகமாக செய்ய போகிறேன். सोचने से ज्यादा करेगा। நீர் என்னை நிரப்புகிறீர். तू मुझे भरेगा, என்னை நீர் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறீர். तू मुझे आशीषों से भरेगा। அதை நான் எதிர்பார்க்கிறது எனக்கு தருகிறீர். जो मैं चाहता हूँ उसे तू देगा। Praise the Lord. हालेलुया। நன்றி சொல்லுங்க. ஹalleluya. प्रभु को आप धन्यवाद दो। ஹalleluya. हालेलुया। திரளான மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். और ज्यादा मछलियों को नहीं எவ்வளவு पाया, மீன்களை பெற்றுக்கொண்டார்கள்? और कितना मछलियां मिली। ஒண்ணுமே கிடைக்காதவங்க நிறைய கிடைச்சா என்ன வந்துரும்? और जिन लोगों को कुछ भी नहीं है वो लोग को सब मिलता तो क्या होता है? சந்தோஷம் வருமா வராதா? क्या वो लोग खुश होंगे या எத்தனை பேர் नहीं? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வந்துருச்சுன்னா வருமா வராதா? जब कुछ भी नहीं है उनको कुछ मिलता तो क्या खुश होंगे? மாசம் 2000 ரூபாய் தான் வந்துகிட்டு இருந்தது, திடீர்னு ஆண்டவர் ஒரு 50,000 ரூபாய் மாசம் தாராருன்னா எப்படி இருக்கும்? और जिनको 2000 मिलता है हर महीना, अगर 50,000 मिले तो क्या होगा? கொஞ்சமா சந்தோஷம் வருமா வராதா? क्या खुशी होगी या नहीं? சந்தோஷம் வரும். खुशी होगा। எத்தனை பேர் சந்தோஷம் ये வரும்? लोग कहते हैं आनंद होगा। பக்கத்துல கை கொடுத்து இந்த வருஷம் நிறைய உங்களுக்கு தரப்போறாரு. और बाजू वाले से भी प्रभु आपको ज्यादा देगा, நிறைய உங்களுக்கு தரப்போறாரு. प्रभु आपको ज्यादा देगा। நீங்க நினைக்கிறதுக்கு அதிகமா தரப்போறாரு. आपके सोचने विचारने से भी ज्यादा प्रभु देगा। இழுத்து என்னமா அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர்களால் என்ன செய்ய முடியலையா? பாருங்க, இழுக்க மாட்டாது இருந்தார்கள். और वो लोग खींच भी नहीं पाए, इतना भारी था। இழுக்க மாட்டாது இருந்தார்கள். 6வது வசனத்துல என்ன மாட்டாது இருந்தார்கள்?
கொஞ்சம் இழுத்து பாப்போம், और छठा वचन में கொஞ்சம் வலையை பிடிச்சு பாப்போம், கொஞ்சம் கை நீட்டுங்க, थोड़ा क्या आप खींच कर देखेंगे இழுத்து பாப்போம், இழுத்து பாருங்களேன். और क्या आप ऐसा खींच के देखेंगे அவர்கள் என்ன மாட்டாது இருந்தார்கள், இழுக்க முடியாமல் இருந்தார்கள். और वो लोग आशीषों को खींच नहीं இந்த पाए 2022ல இழுக்க முடியாத ஆசீர்வாதத்தால 2022 में जो आप आशीषों को खींच नहीं पाएंगे प्रभु देगा நினைக்கிறதுக்கு அதிகமா மட்டுமல்ல, இழுக்க முடியாத ஆசீர்வாதம். और सोचने पे ज्यादा खींच नहीं पाएंगे उतना Praise the प्रभु Lord. की स्तुति हो இழுக்க முடியாத ஆசீர்வாதத்தை நிறைச்சு கொண்டு வராரு. और जो आशीष को आप खींच नहीं पाएंगे उसे प्रभु देगा நன்றி ஆண்டவரே. प्रभु धन्यवाद அவர்கள் இழுக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் தந்தார். वो लोग खींच नहीं पाए उतना आशीष प्रभु ने எந்த किया। வலையில ஒண்ணுமில்லாமல் இருந்ததோ, जिस जाली में कुछ नहीं था எந்த இடத்துல ஒண்ணுமில்லாமல் जिस கிடந்தார்கள், जगह पर कुछ नहीं था அதே இடத்துல இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிச்சார். उसी जगह पर खींच नहीं पाए उतना आशीष मिला அல்லேலூயா. हालेलुया எத்தனை சொல்லி உங்க தொழில்ல, உங்க வேலையில, எல்லாத்துலயும் இழுக்க முடியாத लोग ஆசீர்வாதம். कहते हैं मेरे व्यापार और नौकरी में जितना खींच नहीं पाऊंगा उतना आशीष होगा பக்கத்துல கை கொடுத்து இதையும் சொல்ல, உங்க வேலையில, தொழில்ல, அல்லையா, குடும்பத்துல இழுக்க முடியாத और बाजू वाले से कहो कि आपकी नौकरी व्यापार सब में आप खींच नहीं पाएंगे उतना आशीष मिलेगा இழுக்க முடியாத ஆசீர்வாதம். आप खींच नहीं पाएंगे उतना आशीष मिलेगा கொடுத்துட்டாரு, இழுக்க முடியாது. प्रभु ने आपको दिया है அல்லேலூயா. ரப்பா हालेलुया அள்ளி அள்ளி கட்டி இழுக்க முடியாதபடிக்கு கர்த்தர் ஹalleluya என்ன செய்றாரு. और अब बांध नहीं पाए इतना आशीष प्रभु आपको देगा பிரைஸ் தி லார்ட். हालेलुया எத்தனை ஆண்டவர் நல்ல ये ஆண்டவர். लोग कहते हैं प्रभु अच्छा परमेश्वर है அவர்கள் இழுக்க முடியாதபடி கிடக்கு. वो लोग खींचने की कोशिश किया लेकिन खींच नहीं पा रहे उतना आशीष ஆமென். 7வது வசனத்துல வாசிப்போம். 7वां वचन को हम पढ़े ஹalleluya. ஆமென். ஆதலால் சரி, இப்போ இழுக்க முடியாத ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு. और अब खींच नहीं पाए उतना आशीष प्रभु ने दिया நிறைய காரியங்கள் இருந்தாலும் 10வது வசனம் வாசிப்பாரு. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடிச்ச மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் और என்றார். 10वां वचन में उन्होंने कहा जो मछलियां पकड़े उसमें से कुछ लाओ இவங்க இழுக்க முடியாதபடிக்கு மீனை தந்துட்டாரு. और जितना खींच नहीं पाए उतना आशीष प्रभु ने दिया ஆனா அவர் எப்படி கேக்குறாரு, கொண்டு வர சொல்லி என்னப்பா எப்படி கேக்குறாரு? लेकिन अब यीशु कितना मांगते हैं சிலவற்றை கேக்குறாரு. और कुछ को प्रभु मांगते हैं எத்தனை பேர் சிலவற்றை ஏசப்பாவுக்கு நான் தருவேன், ये लोग कहते हैं कि मैं कुछ यीशु को दूंगा நீர் இழுக்க முடியாதவளுக்கு தந்துட்டீரு. और आप खींच नहीं पाए उतना प्रभु ने दिया ஆனா சிலருக்கு பிரச்சனை என்னன்னா, लेकिन कुछ लोगों को तकलीफ क्या है இழுக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாலும் और खींच नहीं पाए इतना आशीष दे तो भी இவங்களால அந்த சிலவற்றை கொடுக்க முடியாது. और जो कुछ देना है वो नहीं देते சிலவற்றை கொடுக்க மனசு கிடையாது. और जो बाकी देना है वो नहीं देते ஏன்னா எல்லாம் அழிக்கட்டு என்ன செய்யணும் வாசிக்கிறோம். क्योंकि सब बांध के उन्हें रखना है। அல்லேலூயா. हालेलुया 27ஆம் அதிகாரம் லேவியர்ல வாசிக்கிறோம். उस लेवी व्यवस्था 27 अध्याय में हम पढ़ते हैं। லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல வாசித்தோம். लेवी व्यवस्था 27 अध्याय का 30 वचन में। லேவியராகமம் 27:30ல வாசித்தால் அல்லேலூயா நாம் தசம பாகத்தை குறித்து பார்க்கிறோம். और उस वचन में हम दशमांश के बारे में देखते हैं 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அதை கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா? பரிசுத்தம். அது யாருக்குரியதுங்கிறாரு? அது கர்த்தருக்குரியது. தசம பாகம் எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்கு உரியது. और दशमांश जो है प्रभु का है அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். उसका अगले वचन में पढ़ते हैं 31வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் தன் தசம பாகத்திலே எதை எவ்வளவு மீட்டு கொள்ள மனதா இருந்தால், அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மாசம் தசம பாகம் கொடுக்கலனா, ஒரு மாசம் தசம பாகம் கொடுக்காம இருந்தா, अगर एक அதை சரி பண்ணா என்ன கொடுக்கணுமா? அதுல 10ல 1 இல்லை, இப்ப என்ன கொடுக்கணும்? அதை சரி பண்ணா 10ல 5ல 1 கொடுக்கணும். अगर एक महीने को दशमांश नहीं थे तो 10 में से एक नहीं, अब अगले महीने को 5 में से 2 देना அப்படின்னா है 10ல இப்ப என்னதான்? அதுல 10ல ஆமென். அல்லேலூயா. 5ல 1னா 10ல 2, 100ல 2. அல்லேலூயா. 2 மடங்கு கொடுக்கணும். और इसका मतलब 10 में से 2 देना है ஒரு மாசம் கொடுக்கலன்னா அதுக்கு அடுத்த மாசம் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. டபுள் பங்குல கொடுத்து அதை சரி பண்ணணுமா? और एक महीने नहीं दे पाए तो 2 भाग को देकर उस अगले महीने सही சரி करना है। பண்ணாமலே விட்டாச்சுன்னா என்ன ஆயிரும்? अगर ठीक नहीं कर रहे तो क्या होगा? அதுல என்ன ஆயிருங்கிறாரு? क्या होगा? சரி பண்ணாமலே விட்டாச்சுன்னா பிரச்சனைகள் ஆயிரும். यदि ठीक नहीं करे तो कुछ तकलीफें हो सकती हालेलुया। हैं। हालेलुया அல்லேலூயா. தசம பாகம் யாருடையதுங்கிறாரு? கர்த்தருடையதுங்கிறாரு. दशमांश प्रभु का है करके அது लिखा அவர் है, சொல்றாரு, என் பண்டக சாலை நினைச்சு கொண்டு வாருங்க. इसलिए कहते हैं भवन में मेरे लेके आओ। அல்லேலூயா. हालेलुया நீங்க எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல வாசித்தா, यदि आप गिनती में पढ़ेंगे எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 21வது வசனம்
வசனத்துல गिनती 18 अध्याय का 19 वचन। என்னாமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசித்தால் அல்லேலூயா ஆண்டவர் என்ன சொல்றார் 21ல गिनती 18 का 21 वचन। 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் இதோ லேவியின் புத்திரர் கூடாரத்தின் பணிவிடை ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடைகளை செய்ய அவருடைய வேலைக்காக உள்ளது எல்லா இஸ்ரவேலுக்குள்ளது எல்லாவற்றிலும் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தார். தசம பாகத்தை நான் யாருக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன்? லேவியர்களுக்கு நான் சுதந்திரமாய் கொடுத்துட்டேங்கிறார். और 10% को मैंने लेवियों को उन दिनों में दिया। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வேலையை செய்கிற அல்லேலூயா ஆலயத்திலே வேலையை செய்கிற அந்த அவன் லேவியர்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன்னு उस சொல்றான். भवन में काम करने लेवियों को मैंने उसे दे दिया, प्रभु कहता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தசம பாகம் என்பது நாம கர்த்தரை கனப்படுத்துகிறோம். और 10% से हम प्रभु का आदर करते உங்களுடைய हैं। முதற் பலன்கள் எல்லாவற்றிலும் யாரை கனப்படுத்துங்கள்? கர்த்தரை கனப்படுத்துங்கள் आपके என்கிறார். पहले फल से आपको प्रभु को आदर करना, ऐसा कहा है। தாவீது சொல்றார் உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் யாருக்கு கொடுக்கிறோம்? நாங்கள் உம்மிடத்திலே கொடுக்கிறோம். दाऊद कहता है कि आपसे पाकर हम आपको ही देते हैं। பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்னது ஆண்டவரே நீர் நிறைவாய் தரும்போது प्रभु को धन्यवाद देने के जब प्रभु भरपूरी से देता है, நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்போது जब प्रभु भरपूरी की आशीष को நாங்கள் देता है, சிலவற்றை உமக்காய் கொடுக்கிறோம். हम कुछ आपको देते हैं। கரத்தை உயர்த்தி சொல்ல சிலவற்றை உமக்காய் கொடுக்கிறோம். हाथ उठाओ कि हम कुछ तुझे देंगे। அல்லேலூயா. हालेलुया। நாங்கள் சிலவற்றை உமக்காய் और கொடுக்கிறோம். कुछ एक चीज को हम आपको देंगे। நீங்க மத்தேயு 22:21ல வாசித்தால் मत्ती 22 का 21 को अगर आप மத்தேயு पढ़ेंगे, 22:21ல வாசித்தால் मत्ती 22 अध्याय 21 ஒரு वचन முறை में சில பேர் இயேசுட்ட வந்து கேட்டாங்க एक बार कुछ लोग यीशु के पास अगर पूछे ஆமென் நாங்கள் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறோம் कि हम तो उस सरकार को महसूल देते நாங்கள் हैं, அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறோமே हम सारे महसूल को देते हैं, அப்படியானால் தசமபாகம் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க तो क्या हमें दशमांश देना है? அப்ப இயேசு என்ன சொன்னாரு अब यीशु ने क्या कहा? இயேசு என்ன சொன்னாரு यीशु ने क्या कहा? ஒரு பைசாவை கொண்டு வர சொன்னாரு एक सिक्के को लेकर आने को ஒரு कहा। பைசாவை கொண்டு வர சொல்லி एक सिक्के को लेकर आ, அந்த பைசாவுல படம் இருந்தது ரோம அரசாங்கத்தினுடைய ராஜாவுடைய படம் இருந்தது उस रोम सरकार के राजा के चित्र था। அப்ப இயேசு என்ன சொல்றாரு तब यीशु ने क्या இந்த कहा? படம் இந்த சித்திரம் யாருடையது कि ये चित्र किसका है? இது கைசருடையது சீசருடையது वो कैसर का है। Praise the Lord. हालेलुया। அப்ப இயேசு என்ன சொல்றாரு तो यीशु क्या कहता है? ராயனுடையது ராயனுக்கு நீங்க செலுத்துங்க அல்லவா जो सरकार के उसे सरकार को दो। தேவனுடையது நீங்க யாருக்கு செலுத்துங்கங்கறாரு தேவனுக்கு செலுத்துங்க और जो परमेश्वर का उसे परमेश्वर को दो। எத்தனை பேர் ராயனுடையது ராயனுக்கு செலுத்தணும் ये लोग कहते हैं कि जो सरकार का उसे सरकार को ஒரு देना है। மாசம் முழுவதும் எலக்ட்ரிக் பில்லு நல்ல அலலியா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணி ஃபேன் யூஸ் பண்ணி ஏசி யூஸ் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க பில்லு கட்டாம போட்டா और एक महीने को फ्रिज एसी पंखा लगा के अगर बिल नहीं भरते हो, நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் எப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னா मैं परमेश्वर का संतान मैं क्यों भरूं अगर आप ऐसा அவன் எல்லாம் कहते கட்டு हो? பண்ணிட்டு போயிடுவான் वो सब काट देगा வேற இருட்டுக்குள்ள தான் और கிடக்கணும் फिर अंधकार में जीना நான் पड़ेगा। ஆண்டவருடைய பிள்ளை நான் எதுக்கு கட்டனால और मैं परमेश्वर का बच्चा क्यों நீ भरना है? ராயனுடையது ராயனுக்கு கொடுத்துட்டு तो सरकार का जो है सरकार को देना है, கர்த்தருடையது யாருக்கு கொடுக்கணுங்கிறாரு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் और परमेश्वर का जो है परमेश्वर को देना है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே ये लोग कहते हैं प्रभु धन्यवाद। ஹalleluya हालेलुया। இதுல நிறைய காரியங்கள் இருக்குது அலமாசா और इसमें बहुत से कार्य हैं ஆனா இந்த சப்ஜெக்ட்ல போறது கிடையாது பெரும்பாலும் और ज्यादातर इसके विषय में मैं नहीं कहता हूँ। ஹalleluya இந்த விஷயத்துல அதிகமா போறது கிடையாது इस विषय को मैं ज्यादा कहता இன்னைக்கு नहीं। அவர் கொஞ்சத்தை கொண்டு வர சொல்றாரு அதனால ஹalleluya சொல்லுங்கறாரு और क्योंकि आज कहना है इसलिए प्रभु बोलता है कहना है। கலாத்தியர் 6:6ல வாசித்தால் गलातियों 6 अध्याय का 6 वचन में, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம் गलातियों 6 अध्याय का 6 वचन, காமி என்ன வாசிக்கிற 6வது வசனத்துல மேலும் மேலும் வசனத்தில் திருவசனத்துல உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகள் எல்லாம் எப்படி கொடுக்க கடவை பகிர்ந்து கொடுக்க கடவை और जो अच्छे संदेशों को पाते हैं उन्हें जो कहता है उसको देना है। உபதேசிக்கிறவன் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகலத்த நன்மையில என்ன கொடுக்கணுமா அலலியா தோட்டத்துல 4 தக்காளி பழம் வந்துருச்சுன்னா ஒரு தக்காளி பழம் யாருக்கு அலலியா யாருக்கு அலலியா உபதேசிக்க அப்படின்னா பாஸ்டருக்கு சாப்பிடட்டா ராபா ராபா அலலியா और जो अगर भाग में मिलता है उसमें से कुछ एक देना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। praise the Lord प्रभु की स्तुति हो। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் किधर कहते हैं प्रभु भला है। ஹalleluya हालेलुया। ஆமென் என்ன செய்கிறார்களா वो लोग क्या करते हैं? என்ன செய்ய அந்த வசந்த கடைசியில் என்ன அர்த்தம் उस वचन में क्या पढ़ते हैं? ஹalleluya சகல நன்மைகள் இல்லையோ
பகிர்ந்து கொடுக்க கடவன். और सारे भलाई में भाग देना है. ஹalleluya ரப்பா. எத்தனை பேர் அல்ல கர்த்தர் நல்லவர். ஆமென். कितने लोग कहते हैं परमेश्वर கரங்களை भला है? உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். क्या हाथ उठाकर हालेलुया कहेंगे? நான் கொஞ்சத்தை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன் ரப்பா. मैं थोड़ा सा प्रभु को दूंगा எல்லாம் அழிக்கட்டாதபடி கொஞ்சத்தை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன் ரப்பா. और सब बांधने के लिए, लेकिन कुछ प्रभु को दूंगा. கொஞ்சத்தை கொடுக்கிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். और थोड़ा सा देने वाले हालेलुया को कहे. ஏசு எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்கல, और கொஞ்சத்தை ஆண்டு यीशु ने सब नहीं मांगा, लेकिन कुछ मांगा. அடுத்து நம்ம வசனத்துல और வாசிக்கிறோம். फिर उस वचन में हम पढ़ते हैं அதனுடைய 11வது வசனத்துல उसका 11 वचन. 21ஆம் அதிகாரம் யோவான் 11வது வசனத்துல வாசித்தால் சீமோன் பேதுரு என்ன செய்தா? படகுல ஏறி எத்தனை மீன்களை 153 பெரிய மீன்களால அந்த வலையை பிடிச்சு இவன் மட்டும் இழுத்து கொண்டு வராராம். और यूहन्ना 21:11 में 153 मछलियों को पकड़ कर लेके அந்த आए. வலை என்ன செய்யலையா? வாலை கிளியல. और लेकिन वो जाल फटा नहीं. எப்படிப்பட்ட மீன் கிடக்குதா? किस प्रकार के मछलियां थी? 153 அந்த கடலுக்குள்ள பெரிய மீன் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அத்தனை வெரைட்டி உள்ள வந்துருச்சு. तो 153 उस समुद्र में जितने अच्छे वैरायटी के मछली थे वो सब आ गए. சபைக்குள்ள எல்லா வெரைட்டி மீன்களை கர்த்தர் கொண்டு வராரு. ये लोग कहते हैं कलीसिया में हर प्रकार के मछली को प्रभु இந்த लाते हैं. வருஷத்துல 4 பெரிய மீன்களா கர்த்தர் கொண்டு வராரு. इस वर्ष में 4 बड़े मछली को प्रभु लाए. எத்தனை பேர் பெரிய மீன்களா கர்த்தர் கொண்டு और வராரு? ये लोग कहते हैं बड़े मछली को प्रभु लाएगा. சொல்லுங்க, சின்ன மீன் பெரிய மீன். और छोटा मछली बड़ा मछली. பேதுரு வலைக்குள்ள என்ன மீன் வந்துருச்சா? पतरस के जाल में क्या आया? பெரிய மீனா வந்துருச்சு. बड़े बड़े मछली आई. ஹalleluya ரப்பா. हालेलुया. எத்தனை பேர் பெரிய மீன்? ஒண்ணு பெரிய மீன் வெளியில இருந்து வரணும், இல்லனா இங்க இருக்கிற சின்ன மீன்களை கர்த்தர் பெரிய மீன்களை ஆக்கணும் ரப்பா. और या तो बड़े मछली आना है, नहीं तो यहाँ के छोटे मछली को प्रभु बड़ा ஏதாவது करे. ஒண்ணு கர்த்தர் செய்வார் ரப்பா. और कुछ तो प्रभु करे. எத்தனை பேர் நான் ஹைர மீன் மாதிரி இருந்தாலும் என்னை சுறா மீன் மாதிரி கர்த்தர் மாற்றுவாருங்க. कहते लोग कहते हैं कि मैं छोटा मछली जैसे हूँ तो भी बड़ा मछली प्रभु बनाएगा. இந்த பெரிய மீனுக்குள்ள சுபாவம் என்ன தெரியுமா? जो बड़े मछली का स्वभाव क्या है? பெரிய மீனுக்குள்ள சுபாவம் தெரியுமா? बड़े मछलियों का स्वभाव क्या है? கடலுக்குள்ளே ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பழக்கம் ரப்பா. वो समुद्र में ऐसे उछलते रहते அது हैं. என்ன செய்யும்? वो लोग क्या करते அது हैं? அமைதியா இருந்து பழக்கம் கிடையாது. वो लोग शांत रहते नहीं ஹalleluya, பெரிய ஜம்பிங் பண்ணும் ரப்பா. और बड़ा ऐसा कूद उछल இப்ப करते இந்த हैं. 153 பெரிய மீன்களை உள்ள கடந்துக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு கடந்தா என்ன இருக்கும் ரப்பா? और जब ये 153 मछलियां कूदते तो क्या होता? என்ன இருந்திருக்கும்? तो क्या होता? அது இந்த ஒரு மனுஷன் நம்ம பேதுரு அலைய முடியாது, வலையும் அத்திட்டு போயிடும் ரப்பா. ये पत्थर से भी वो रोक नहीं पाता और वो जाल भी फटता. ஆனா 153 மீன்களும் அமைதியாய் உள்ள கிடக்கிறது ரப்பா. लेकिन ये 153 मछली शांत अंदर थे. அவங்களுக்குள்ள சண்டையும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. वो लोग के अंदर ना कोई झगड़ा அங்கே लड़ाई. அவர்கள் குதிக்கல ரப்பா. वो लोग वहाँ कूदे नहीं. அவங்க ஜம்ப் பண்ணல ரப்பா. वो लोग उछले नहीं. அடிபடி நடக்கல ना ரப்பா. मारपीट हुआ. தட தட தடன்னு அடிக்கல वो ரப்பா. हिल भी नहीं रहते. சில மீன்கள் தட தட தடன்னு துள்ளிக்கிட்டு கிடக்கும் ரப்பா. कुछ मछलियां ऐसा कूदते ஒரு रहता है. துள்ளல் இல்லாம அமைதியா அந்த வலைக்குள்ள கிடக்கிறப்ப. और ऐसे चुपचाप वो जाल में थे. ஏன் தெரியுமா? क्यों पता है இந்த क्या? மீன்கள் எல்லாம் வலைக்குள்ள எப்படி வந்துச்சு தெரியுமா? क्योंकि मछलियां जाल के अंदर कैसे அதா है? வரல ரப்பா. वो खुद से नहीं आए. அவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு உள்ள வந்தவர்கள். वो लोग यीशु के वचन को सुनकर आए. ஹalleluya, வலது பக்கத்துல போடுன்னு இயேசு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டு இந்த மீன்கள் ஐயோ இயேசு சொல்லிட்டாரு, நான் உள்ள போறேன் அவர்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு முந்தி கொண்டு உள்ள வந்து சேர்ந்துட்டாங்க और ரப்பா. क्योंकि प्रभु ने कहा दाहिनी ओर जाल बिछो, ये सारे 153 मछलियां सुनकर अंदर आए. அதனால அவங்களுக்குள்ள துள்ளல் இல்ல, சண்டை இல்ல, போராட்டம் இல்ல. और इस कारण से उसके अंदर कोई ऐसा मारपीट जैसा எத்தனை नहीं பேர் था. சபைக்குள்ளே வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை சத்தியத்தை கேட்டு கர்த்தர் உள்ள கொண்டு ये तो लोग வந்திருக்கிறார். कहते हैं प्रभु का वचन सुन के प्रभु ने कलीसिया में रखा है. வார்த்தையை கேட்டு அந்த மீன்கள் வந்ததுனால और क्योंकि वचन सुन के वो लोग कलीसिया में आए. எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் जितना भी बड़ा मछली हो கசாப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இயேசு வார்த்தையை நான் கேட்டு வந்திருக்கிறேன் ரப்பா. சலாம். और यीशु का वचन सुन के मैं आया हूँ. அப்படியே சரணடைந்து ஒப்பு கொடுத்து உள்ளே இருக்கிறார்கள் ரப்பா. और ऐसा वो लोग बनकर रहते हैं. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் எங்களுக்குள்ளே துள்ளுதல் கிடையாது, சண்டை கிடையாது, அடிதடி கிடையாது, இடிபிடி கிடையாது, நாங்கள் அமைதியா இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். और कहते लोग कहते हैं कि हमारे बीच में कोई उछल कूद या ऐसा मारपीट झगड़ा नहीं. நல்லதா இல்ல சொல்லுங்க. थोड़ा हाथ उठाकर क्या आप कहेंगे? வசனத்தை கேட்டு வந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் செயின் கையில வராது. और जो लोग वचन सुनते हैं वो लोग के हाथ में साइकिल का ऐसा चेन नहीं रहता சேர है. தூக்கி எறிய மாட்டாங்க ரப்பா. या वो कुर्सी को उठाकर फेंकते नहीं. அல்லேலூயா, கெட்ட வார்த்தை குஸ்தி பண்ணக்கு ரெடியா இருக்க वो लोग மாட்டாங்க. गाली गलौज के लिए नहीं रहते. அல்லேலூயா, வசனத்தை கேட்ட பிள்ளை அல்லேலூயா சோதரம்னு ஆராதிச்சுட்டு அமைதியா கர்த்தரை மகிமைப்படுத்தி போ. और वचन को सुनने वाले बच्चे गीत गाकर स्तुति करके जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்புறம் அந்த வாழை என்ன செய்யலையா? கிளியல. और फिर वो जाल फटा नहीं. எத்தனை பேர் வாழைய கர்த்தர் ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார்? कहते लोग कहते हैं कि जाल को प्रभु ने நல்லா बलवंत சொல்லு, किया. கர்த்தர் சபையை ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார். कहते लोग कहते हैं प्रभु ने कलीसिया को मजबूत किया. ஆண்டவர் வாய்ப்படி கர்த்தர் ஸ்ட்ராங் ஆக்கி வைக்கிறார். प्रभु ने कलीसिया को मजबूत किया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. என்ன குச்சி அடிச்சு பார்த்தாலும் சரி, और कोई भी लकड़ी से मार के என்ன देखे மீன் துள்ளினாலும் சரி, या कोई भी मछली उछले என்ன கல்லு தூக்கி பார்த்தாலும் சரி, या कोई भी
पत्थर उठा के दे அந்த வாளைய கர்த்தர் ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார் प्रभु ने उस जाल को मजबूत बनाया ஹalleluya हालेलुया வாளை கிழியாதபடிக்கு ஸ்ட்ராங் ஆக்கி वो வச்சிருக்கிறார் जाल फटे नहीं ऐसा प्रभु ने मजबूत ஆண்டவருக்கு बनाया நன்றி சொல்லுவோம் प्रभु को धन्यवाद दो ஆண்டவரே நீங்க எங்களுடைய சபையை ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார் प्रभु हमारे कलीसिया को मजबूत किया इसलिए धन्यवाद நன்றி ஆண்டவரே ரபா धन्यवाद परमेश्वर அவர் ஸ்ட்ராங் ஆக்குறார் ரபா वो मजबूत बनाता है உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறார் ரபா आपको मजबूत बनाता உங்களுடைய है தொழிலை ஸ்ட்ராங் ஆக்குறார் आपके नौकरी को मजबूत बनाता है தொழிலை ஸ்ட்ராங் ஆக்குறார் व्यापार को मजबूत बनाता है ஹalleluya ரபா हालेलुया அவர் ஸ்ட்ராங் ஆக்குறனால ஒரு பிசாசு ஒண்ணும் செய்ய முடியாது और क्योंकि वो मजबूत बनाता है कोई भी शैतान काम नहीं कर குட்டி सकता பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது और छोटे शैतान कुछ नहीं कर உங்க सकते வாளை ஸ்ட்ராங் क्योंकि आपका जाल मजबूत है எத்தனை பேர் வாளை ஸ்ட்ராங் ये लोग कहते हैं जाल मजबूत है அஸ்திபாரம் ஸ்ட்ராங் आपका नींव मजबूत है ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங் आत्मिक जीवन मजबूत है பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो ஹalleluya हालेलुया யார் இழுத்துட்டு வரா उसे कौन खींच के आया யார் இழுத்துட்டு வருது எல்லாரும் இழுத்துட்டு வராங்களா ஒரு ஆள் இழுத்துட்டு வராரா क्या सब खींच के आए कि एक பேதுரு खींच के आया? ஒருவனா இழுத்து கொண்டு வரா पतरस अकेला खींच के आया இப்ப அப்படி 123 மீன்களை இழுத்துட்டு வந்தவன் யாரு और जो व्यक्ति 153 मछलियों को लेकर आया பெந்தேகோஸ்தே நாள்ல 3000 பேரை அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு வர கர்த்தர் उस பயன்படுத்தினார் पेंटिकोस के दिन में 3000 लोगों को प्रभु में लाने के लिए मदद ஆண்டவருக்கு किया நன்றி சொல்லுவோம் प्रभु को धन्यवाद कहना है மீனை இழுத்துக்கிட்டு வந்தவன் ஆத்மாக்களை இழுத்துக்கிட்டு வந்தவன் நாம जो व्यक्ति मछली को लेकर आया वो आत्मा को कमा के लेके आया ஆமே எத்தனை பேர் இந்த வருஷத்துல நான் நிறைய ஆத்மாக்களை இழுத்துக்கிட்டு வருவேன் जिन लोग इस वर्ष में मैं आत्मा को लेकर आऊंगा நீங்க கூட்டிட்டு வருவீங்களோ இழுத்துட்டு வருவீங்களோ எனக்கு தெரியாதுல்ல आप लेकर आओगे कि खींच के आएंगे मैं नहीं जानता எப்படி கொண்டு வரீங்களோ உங்க வேலை இழுத்துக்கிட்டாது வரணும் आप कैसे लेकर आएंगे वो नहीं लेकिन आप लेकर आना है அதுல சில மீன் வராது कुछ मछलियां आएगी அது नहीं இழுத்துக்கிட்டு வர வேண்டியது उसे खींच कर लेके आना पड़ेगा நான் இழுத்துக்கிட்டாது ये வந்துடும் लोग कहते हैं मैं खींच कर लेके आऊंगा இழுத்துக்கிட்டாது வருவேன் ஒரு और மீன் घसीट के कम से कम लेके आऊंगा நல்லதுன்னு சொல்லுமே थोड़ा हाथ उठाकर क्या आप कहेंगे அவன் ஏசப்பா கிட்ட எப்படி கொண்டு வந்தான் அந்த மீனை वो मछली यीशु के पास कैसे लेके आया இழுத்துட்டு வந்தா தூக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு தூக்க முடிஞ்சா தூக்கிட்டாது வாங்க இழுக்க முடிஞ்சா இழுத்துட்டாது வாங்க अगर आप उठा पाए கூட்டிட்டு வர முடிஞ்சா கூட்டிட்டாது வாங்க उठा पाए तो उठा के लेके और खींच के लेके ஏதோ ஒரு வழியில மீன்களை ஏசப்பாட்ட கொண்டு வரேங்கிறார் और किसी एक प्रकार से यीशु के पास आत्मा को लेकर இந்த आओगे। கோச நாள்ல 3000 5000 சொல்லி இயேசு கிட்ட ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்தான் அல்லவா और 3000 5000 करके पेंटिकोस के दिन में उसने आत्मा को प्रभु के लिए लाया எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சித்தம் ये நிறைவேற लोग कहते हैं प्रभु तेरा इच्छा पूरा हो உம்முடைய விருப்பம் நிறைவேற तेरी योजना पूरी हो உங்க வாழ்க்கையை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் அல்லவா आपके जीवन के विषय में प्रभु ने जो योजनाएं रखी है, வெறும் 153 மீன்கள் மாத்திரமல்ல 153 मछली नहीं அநேக ஆத்மாக்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில திட்டம் வச்சிருக்கிறார் ரபா बहुत से आत्माओं का योजना प्रभु ने जीवन में रखा ஆண்டவரே है। உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நீ ஒப்பு கொடுக்கிறேன் प्रभु तेरा इच्छा पूरा करने के लिए मदद कर திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் அல்லவா तेरा इच्छा पूरा करने के लिए मैं जगह देता हूं। அல்லேலூயா हालेलुया மான்கூடில இருந்து 10 பேர் வரட்டும் ரபா और मानकोट से 10 लोग आए டோம்பிவளில இருந்து 10 பேர் வரட்டும் ரபா डोंबिवली से 10 लोग आए அந்தேரில இருந்து 10 பேர் வரட்டும் ரபா अंधेरी से कुछ 10 आए அல்லேலூயா எங்க தாதர்ல இருந்து அல்லேலூயா அது என்னோட தாதர் பக்கம் வரலில இருந்து 10 பேர் வரட்டும் ரபா और वर्ली में से 10 लोग आ पाए அல்லேலூயா குர்லாவுல இருந்து 10 பேர் வரட்டும் और कुरला में से 10 लोग आ पाए அல்லேலூயா குர்லாவுல இருந்து 10 பேர் வரட்டும் ரபா और कुरला में से 10 लोग आ जाए எத்தனை பேர் அல்லேலூயா ஆமென் வேற இருக்குதா ரபா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா हालेलुया கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் और प्रभु अद्भुत को करेगा கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ரபா हाथ उठा करके आप कहेंगे ஒரு வேனை தந்துட்டாரு ரபா एक वैन को दे देते வண்டியை தந்துட்டாரு ரபா एक गाड़ी को दे देते கர்த்தர் ஆத்மாக்களை தந்துட்டாரு ரபா 4 आत्माओं को देते हैं ஆமென் ஒரு கூட்டமான ஜனங்களை கொண்டு வர போறீங்க एक भीड़ के लोग को आप लेके आएंगे அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அப்படிப்பட்ட தரிசனத்தை இந்த நாள்ல தந்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் और ऐसा एक दर्शन प्रभु ने दिया इसके लिए प्रभु को धन्यवाद करो அல்லேலூயா இபரப கபதுரப சல்மன பரிபரப நம்மளங்கள் படிட்டு கர்த்தரை சோதரிப்பா हम घुटने देकर प्रभु को आराधना தேவ करेंगे பிள்ளையே ஹalleluya परमेश्वर के ஓ बच्चे ஒன்றுமில்லாத வாழ்க்கையில और कुछ नहीं ऐसा जीवन சோர்ந்து போய் வெறுமையாய் வந்திருக்கிற தேவ जब ज्यादा निराश होकर आप आए हैं உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு வந்திருக்கிற பிள்ளை टूटे हुए जैसे आप आए हैं இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் यीशु आपको ढूंढ के आए हैं உயிர் தெழுந்த இயேசு உங்கள் பக்கமாய் நிற்கிறார் जी उठा यीशु आपके पास खड़े हैं அல்லேலூயா உங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அவரோட பேசுங்க आपका परिस्थिति क्या है उससे बात करो ஏசப்பா ஒன்றுமில்லப்பா ரபா यीशु कुछ भी नहीं है ஒன்றுமில்லப்பா ரபா मेरे पास कुछ भी नहीं வாழ்க்கையில ஒன்றுமில்லப்பா ரபா जीवन में कुछ भी नहीं है குடும்பத்துல ஒன்றுமில்லப்பா ரபா परिवार में कुछ नहीं है எனக்கு உதவி செய்யுங்க मुझे मदद करो எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க मुझे एक अद्भुत को करो ஆமே செய்யுங்கப்பா ரபா उसे करो கொஞ்சம் வாயை திறந்து அவரோடு பேச क्या मुंह खोल के प्रभु से बात करेंगे அவரோடு பேசறலாம் मुंह खोल के प्रभु से बात करो அவரோடு பேசுவறலாம் ரபா उससे बात करेंगे கொஞ்சம் வாயை விரிவாய் திறந்து थोड़ा मुंह खोल कर அல்லேலூயா அல்லேலूया हालेलुया कहते हैं ஆமென்
ஹalleluya நிபிக்கதபரம். இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஹalleluya आज इस आराधना में, இந்த ஆராதனையில் ஹalleluya इस आराधना में கர்த்தர் உங்களுடைய வெறுமையை மாற்ற प्रभु விரும்புகிறார். आपके खालीपन को உங்களுடைய बदलता, வறுமையை மாற்ற விரும்புகிறார். आपकी गरीबी को बदलता, நன்மையால் நிரப்ப விரும்புகிறார். आशीष से बदलता, ஆசீர்வாதத்தால் நிரப்ப விரும்புகிறார். अद्भुत से भरता, குறைவெல்லாம் நிறைவாக்க விரும்புகிறார். कमियों को भरपूरी से बदलता, உங்களுடைய தோல்வியை வெற்றியாய் மாற்ற விரும்புகிறார். हरावन को जय में बदलता, கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். आंसुओं को पोंछना चाहता, வியாதியை குணமாக்க விரும்புகிறார். बीमारी को बदलना चाहता, பலவீனங்களை மாற்றி பலப்படுத்த कमजोरी को விரும்புகிறார். निकाल के बलवान बनाना வாயை चाहता, திறந்து இயேசுவே என்று वो கூப்பிடுங்கள். बोलकर यीशु पुकारो, சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. परिस्थिति बदलेगा, உன் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. आपका परिस्थिति बदलेगा, சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. बंधुआई बदलेगा। ஓ இந்த வேளையில விசுவாசி மவனே, इस समय में विश्वास நீ करो, விசுவாசி மவளே, आप विश्वास என் करिए, இயேசுவால கூடும். मेरे यीशु से संभव है, இயேசுவால கூடும். मेरा यीशु कर सकता। ராத்திரி முழுவதும் வலை போட்டு ஒன்று கிடைக்கவில்லை. रात भर जाल बिछा के कुछ नहीं मिला, ஆனால் நீ வெறுமையாய் திரும்புவதில்லை. लेकिन आप खाली नहीं நீ लौटेंगे। வெறுமையாய் திரும்புவதற்கு முன்னாடியே आप खाली लौटने से पहले சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். मिलने के लिए यीशु आए हैं। இனி வாழ்க்கையில ஒரு அற்புதம் தான். अभी जीवन में अद्भुत இனி है, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தான். अभी जीवन में आशीष இனி है, வாழ்க்கையில ஒரு நிறைவு தான். अभी जीवन में भरपूरी है, இனி குறைவுகள் இல்ல. अभी कमियां नहीं है, இனி குறைவுகள் இல்ல. अभी कमियां नहीं இனி है, வெறுமை இல்ல. अभी खालीपन இனி नहीं है, வறுமை இல்ல. अभी गरीबी नहीं है। இயேசு வந்திருக்கிறார். यीशु आए हैं, இயேசு கைவிடவில்லை. यीशु त्यागता नहीं, இயேசு உங்களை மறந்து விடவில்லை. यीशु भूलता नहीं, இயேசு உங்களை கைவிடவில்லை. यीशु हाथ नहीं छोड़ता, இயேசு உங்களை மறந்து விடவில்லை. यीशु आपको भूलता नहीं। ஆராதனையில் இயேசுவை நோக்கி आराधना में यीशु को देखा, எவரி வாய் திறந்து मुंह को खोलकर, இயேசுவே என்னையும் ஆசீர்வதியோ. यीशु मुझे आशीष என் करो, தொழிலை நீர் ஆசீர்வதியோ. मेरे व्यापार को आशीष என் करो, வேலையை நீர் ஆசீர்வதியோ. मेरे नौकरी को आशीष என் करो, குடும்பத்தை நீர் मेरे ஆசீர்வதியோ. परिवार को आशीष करो, என் சபையை நீர் ஆசீர்வதியோ. अलीशा को आशीष करो, ஊழியர்கள் ஆசீர்வதியோ. सेवकाई को आशीष நீங்க करो, நிரப்புங்கப்பா. तू मुझे भर, நன்மையால் நிரப்புங்க. भलाइयों से भर, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. आशीषों से भर, ஆண்டவரே வெறுமையை மாற்றுங்க. प्रभु गरीबी को बदल இருக்க இடம் கொள்ளாமற் போக மாட்டோம். और रह नहीं पाए इतना भर दे, இருக்க இடம் கொள்ளாமற் போக மாட்டோம். இருக்க இடம் கொள்ளாமற் போக மாட்டோம். और रख नहीं पाए इतना आशीष, ஆமென். நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவோ. उतना आशीष देगा तूने कहा। வானத்தின் பலகணிகளை திறக்கிறவரே, स्वर्ग के जरों को खोलने वाला, வானத்தின் பலகணிகளை திறக்கிறவரே, स्वर्ग के जरों को खोलने ஓ वाला, நிரப்புகிறவரே, भरने वाला। நன்றி இயேசுவே. धन्यवाद यीशु, உயிர் தந்த இயேசு. ஹalleluya. जीवता हुआ यीशु இந்த வேளையில உங்க பக்கமாய் इस நிற்கிறவரே, समय आपके पास खड़ा है, வாய் விரிவாய் திறந்து वो அலபாஷா खोलकर அவரோட சொல்லுங்க. उससे कहो, அவர்கிட்ட பேசுங்க. उससे बात करो। ஏசப்பா, यीशु, இயேசு, यीशु, இயேசு, यीशु पुकारो, இயேசுவே. यीशु, பூர்வ சல்மன பரிகரபதிரபரம். அதை வட்டிக்கு வாங்கி வாங்கி ஹalleluya. கடன் கட்டுகளுக்குள்ள இருக்கிற और தேவப்பிள்ளை कर्ज में जो परमेश्वर के बच्चे வாய் हैं, திறந்து இயேசு, बोलकर यीशु, என் கண்ணீர் மாறட்டும். मेरे आंसू पोंछ என் जाए, சூழ்நிலைகள் மாறட்டும். परिस्थिति என் बदले, வறுமை மாறட்டும். मेरे गरीबी என் निकल, வெறுமை மாறட்டும். खालीपन को निकल, இயேசுவே, यीशु पुकारो, இயேசுவே. यीशु पुकारो। வாய் விரிவாய் திறந்து கூப்பிடும் போது वो बोलकर जब आप அந்த पुकारते हो, கரம் வைக்கப்படுகிறது. एक हाथ आता, ஒரு உயர்வை காணும்படியாய், एक ऊंचाई को ஒரு देखते, வல்லமையை காணும்படியாய், एक अभिषेक को देखते, கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. प्रभु का हाथ है, இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. यीशु के नाम से, வெறுமையாய் இருந்த வலை जो எலவரவா. खाली जाली था, வெறுமையாய் இருந்த வலை वो எலவா. खाली जाली கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்கிறது प्रभु को எலவரவா. आशीष को मिला, ஆமே. வலையை நிரப்புகிறார். वो जाली को भरता, வலையை நிரப்புகிறார். वो जाली को தொழிலை भरता, நிரப்புகிறார். नौकरी को भरता, வேலையை நிரப்புகிறார். வேலையை நிரப்புகிறார். काम को भरता है, ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். आशीषों से भरता है, குடும்பத்தை நிரப்புகிறார். परिवार को भरता ஒரு है, வீட்டை நிரப்புகிறார். घर को भरता है, அவருடைய நன்மையால் நிரப்புகிறார். भलाइयों से அவருடைய भरता है, ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். आशीषों से भरता है, பெற்றுக்கோ. उसे पाले, நன்மையை பெற்றுக்கோ. उसे पाले, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. आशीष को पाले, அவருடைய கிருபையை பெற்றுக்கோ. उसके कृपा को पाले। Hallelujah, hallelujah, amen, 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 hallelujah. அவர் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும் वो कर सकता है என்று நீங்கள் நம்பினால், अगर आप विश्वास करें, நீங்கள் விசுவாசித்தால், यदि आप विश्वास करें, நீங்கள் மௌனமாய் இருப்பதில்லை. आप चुप रह नहीं இந்த सकते। ஆராதனையில் इस hallelujah, आराधना में அதற்காகவே உங்களிடத்தில் வந்திருக்கிறார். उसके लिए आपको ஒரு बहुत அற்புதத்தை செய்யும்படியாய் एक வந்திருக்கிறார். अद्भुत करने को वो आए हैं, ஒரு நன்மையை காண செய்யும்படியாய் வந்திருக்கிறார். भलाई को देखने को आए हैं, ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாய் வந்திருக்கிறார். आशीष से भरने के लिए आए हैं। இயேசுவே, यीशु पुकारो, இயேசுவே,
यीशु पुकार நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. கட்டுகள் மாற்றப்படுகிறது, बंधन टूटता है, அடுக்கிற கிரியைகள் மாற்றப்படுகிறது, अंधकार का सामर्थ निकलता, தடைகள் அப்புறப்படுத்துகிறார், बंधन तोड़ता है, எல்லா தடைகளை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார். सारे बंधन को तोड़ता है, தேவ வல்லமை, एक अभिषेक, ஆவியானவரின் வல்லமை पवित्र आत्मा का अभिषेक உங்களுக்காய் இறங்கிக் கொண்டிருக்கிறபடி अभी जैसे उतरता है, இயேசுவே, यीशु இயேசுவே, यीशु ஆமென். விடுதலை, 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 छुटकारा, ஓ விடுதலை, விடுதலை, छुटकारा, அந்த கடன் கட்டுகளிலிருந்து விடுதலை, कर्ज से ஒரு निकलता, மறுமை மாறுகிறது. गरीबी निकलता, இந்த ஆராதனையில் इस आराधना ஒரு में வித்தியாசமான एक बदलाव, ஒரு வித்தியாசமான एक बदलाव, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள். एक अद्भुत को கிருபை இறங்கி இருக்கிறபடி प्रभु का कृपा उतरता, यीशु के नाम से அற்புதத்தை பெற்றுக்கொள், अद्भुत को पाले, விடுதலையை பெற்றுக்கொள், छुटकारे को पाले, நன்மையை பெற்றுக்கொள், भलाई को पा, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், आशीर्वाद को पाले, வல்லமையை பெற்றுக்கொள், अभिषेक को पा, ஆலய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள். प्रतिज्ञा को पाओ, தேவ கிருபை இறங்குகிறது. प्रभु का कृपा அந்த उतरता, வலி வீக்கம் நீங்குகிறது. எல்லா கட்டுகள் இயேசு விடுவிக்கிறார். सारे बंधन को यीशु छुड़ा दे, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से இனி உன் வாழ்க்கையில வித்தியாசத்தை காண்பாய் பவனே. अभी जीवन में बदलाव को இனி உன் देखेगा, வாழ்க்கையில வித்தியாசத்தை காண்பாய் பவனே. अभी जीवन में बदलाव को देखेगा, நன்றி, ஹalleluya. धन्यवाद परमेश्वर, பயப்படுங்க, நன்றி அப்பா, मुंह खोलकर प्रभु நன்றி धन्यवाद, இயேசப்பா, धन्यवाद यीशु, ஹalleluya. हालेलुया, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை आपके செய்கிறார். बच्चों के जीवन में प्रभु अद्भुत करता, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். बच्चों के जीवन में प्रभु अद्भुत உங்களுடைய करता, தொழில் அற்புதங்களை செய்கிறார். आपके व्यापार में अद्भुत உங்களுடைய करता, சரீரத்தில் அற்புதங்களை செய்து शरीर में अद्भुत करता, சரீரத்தில் அற்புதங்களை செய்து शरीर में अद्भुत करता, இயேசுவின் நாமத்தில், यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தில், यीशु के नाम से, இதப கபலிடவன் மனவனவ கூட பௌதிரியாலவ சல்மனா நிகதனகப விடவ சல்மரியாலவ. ஹalleluya, ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி அவரோடு பேச. सब लोग हाथ होकर प्रभु से बात நன்றி करें, இயேசுவே. धन्यवाद यीशु, பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் கடந்து வரும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கிருபை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. வந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் அலலிய பலப்படுத்தியிருக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசி அலலியா நிரப்பியதற்காய் நன்றி அப்பா. வெறுமையோடு கண்ணீரோடு சோர்ந்து போய் வந்த ஒவ்வொருவரையும் என் தேவனே இந்த நாளிலே சூழ்நிலைகளை மாற்றி அலி ஆசீர்வதித்து அனுப்புகிறவரே நன்றி. அலலியா உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். ஒவ்வொருவரும் அநேகருக்கு முன்பதாக ஆமே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், அலலியா என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அலலியா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி. அலலியா உம்முடைய கிருபை தாங்கட்டும். ஆமே உயர்வை காணட்டும், அற்புதங்களை காணட்டும், நன்மையை காணட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எழுப்புதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரஸ்தாபத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேஷம். ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.